பொடிகளோடு சேர்ந்து இப்போ ஊருக்குள்ளே நாங்கள் இப்போ களத்தரிப்பு மேற்கொள்ளப்புறோம். ஒரு நாளில் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிற நல்லமா இல்லை ஒரு கிராமத்துக்கு உதவி செய்கிற நல்லமா? எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டாயம் தேவை. என்னடா இங்கே பெங்கட காக்காச்சோட்டையிலே 450 குடும்பம் கிட்ட தட்டி அதே போல கொண்டு போகல. இந்த முக்கியமான பிரச்சனையாக வந்து காக்காச்சோட்டையில் வந்து நடமாடும் சேவை மருத்துவம் என்ன அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து இயங்கி வந்துன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது பிரச்சனை இருந்து அவங்களோட வாகனத்திலேயே கூட்டிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்து அது ஒரு வசதி செய்தவங்க. அப்படியே சீரியஸா இருந்தா தரல அவங்க முதல் வந்து நடமாடும் சேவை வந்தது எங்களோட வீடோட வந்தே வந்து மருத்துவத்தை வழங்கியிருந்தவங்க. இப்போ ஒரு வருஷமா எல்லா காரணத்தினால வந்து அந்த தார மருந்து எங்களுக்கு பிடிச்சி போகுதில்லை என்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தவங்க. உங்களோட இந்த இடத்துல பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை நிறையா இருக்கு. இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ரோட்டு பிரச்சனை. இந்த ரோட்டு பிரச்சனை மழை காலத்தில் இதெல்லாம் போயிடாது, நடமாட முடியாது, ஸ்கூல் பிள்ளைகள் போயிடாது. நீங்கள் தாண்டா உங்களோட உள்ள இருக்கிற பிரச்சனை சொல்லணும். இப்போ மற்றாக்கிற விளையாட்டு இப்போ இளைஞர்கள் விளையாட்டு கழகம் இருக்குது ஏன்னா நீங்கள் எத்தனையோ நண்பர்கள் வட்டாமல் இருப்பீங்க. ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குள்ள சொல்லாத நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி உங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்க? இங்கே புது வீட்டு திட்டங்கள் வரலையா? கடைசியாக வந்து பாருங்க அம்மாக்கள் வீடை பாருங்க. இப்போ உங்களோட காக்காச்சி வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசேஷமாக செய்யக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய தொழில் என்ன சொல்லுவீங்க? முதியோரெல்லாம் சம்பள காசு கொடுக்குறேன் 250 ரூபா மாசம் கொடுக்குறேன். போறதுக்கு மரத்துக்கு 100 ரூபா வசிக்கு போயிடும். 150 ரூபா காசு நாங்க போறதாண்டு நிறைய முன்னுக்கு களிமா நாங்கள் அழுகுங்கள். நான் கேட்குறேன் வாய்க்காலங்க இதான் வாய்க்கால பாருங்க நல்ல வாய்க்கால் எங்க வாய்க்கால ரோட்டை விட ரோட்டு தான் வாய்க்காலா இருக்கு, வாய்க்கால் மேடா இருக்குடா. நீங்க இப்ப அரசாங்கத்திட்ட வந்து நீங்க இப்ப ஒரு உதவி ஒன்று கேட்கறீங்கன்னா என்ன உதவியமாக கேட்பீங்க? நீங்க ஒவ்வொரு ஆளும் நினைச்சா இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்களும் இளைஞர் இல்லைங்கதா, நீங்களாம துருப்பா நானும் இளைஞர் நீங்கள் இளைஞர் சரியா? இதையும் பாருங்க கண்ணுக்கு முன்னுக்கு இது வந்து வீதி உடஞ்சி கிடக்கு. இது வந்து கொஞ்சம் புளியடி பிரதான வீதி, இதையும் வந்து கவனத்தில் எடுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டியது இளைஞர்கள் உங்களோட கையிலான் இருக்கு. எங்கள் கிராமத்தில் வந்து இப்போ பல கோரிக்கையில் நாங்கள் முன்வைத்திருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு ஒரு கோரிக்கை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்தாலும் எங்களுக்கு கிராமத்துக்கு பெரிய சந்தோஷமாக தான் இது கிடைக்கும். அப்ப அரசாங்கத்திடம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொன்னால் தானே அதுக்கான தீர்வு கிடைக்கும். அப்ப பிரச்சனை தெரியாம இருந்தால் எத்தனை மணிக்குமா போனீங்க புலப்படுங்கிறதுக்கு? காலையில் 6 மணிக்கு போறேன், பின்னர் 4:30 கரையேறேன். இப்ப சரியா 4:50 தேவ குடும்பத்துக்கு 5 பேர் விதவெறிக்கு அவர் அம்மா 3 படிக்குது. அந்த குடும்பத்துக்கு லைன்ல அதிகாரிட்ட கேட்டு நீங்க மனுஷல கொடுத்தீங்க 5 வீடுகளுக்கு வந்து ஒரு மலை செலவு கூட மேனே. நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் இல்லைன்னு சொல்கிறீங்க பாருங்க. வீட்டுக்கு மேலே வந்து விவசாயம் செஞ்சுக்காரு ஐயா. கூலி தொழில் செய்யக்கூடிய பெற்றோர்கள பிள்ளைகள் வந்து மேலதிக படிப்பை படிக்கிறது வந்து கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு தினம் நாங்கள் 35ஆம் கட்டை ஏன்னே அந்த இடத்துக்கும் கம்பி இறக்கம் அப்படின்ற அந்த இடத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கொண்டு வருவோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் காக்காச்சி வட்டை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய MLD என்ன இந்த திட்டம் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்திருக்கிற இந்த இடம் வந்து 6வது இடம். நாங்கள் வந்து வரக்கூடிய 6வது இடம் காக்காச்சி வட்டை அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த காக்காச்சி வட்டை அப்படின்ற இடம் வந்து நாங்கள் எப்படி தெரிவு செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால், நேற்று தினம் மிதுரகையால் வந்து அந்த குலுக்கல் முறையில் வந்து தெரிவு செய்யப்பட்ட இடம்தான் இந்த காக்காச்சி வட்டை எனப்படுகின்ற இடம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுக்கு முன்னால் வந்து 5 கிராமங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் 5 கிராமங்களிலிருந்து நாங்கள் காணொளி மட்டும் எடுத்து இல்லாமல் அதில் கூடிய ஒரு 4 கிராமங்களுடைய பிரச்சனையை வந்து நாங்கள் நேற்று தினம் மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு செயலாளர் அவர் கையில் நாங்கள் ஒப்படைச்சிருந்தோம். யாருக்கு போகிறது நாங்கள் ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு நேரடியாக அந்த மனுக்கள் போய் சேர்றதுக்காக ஒப்படைச்சிருந்தோம். மனுவை வருமனே சும்மா ஒரு கவரில் போட்டு மடித்து கொடுக்கறது மாத்திரமல்லாது, நாங்கள் முன்னுக்கே அந்த மனுவில் என்னென்ன விஷயங்களை வந்து உள்ளடக்கியிருக்கோம், எந்தெந்த கிராமங்கள பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டதுக்கு முழு டீட்டெயிலும் வந்து நாங்கள் நேற்றைய தினம் காணொலி நாங்கள் போட்டிருந்தோம். உண்மையிலே இன்றைக்கு இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க, இது சம்மந்தமான மேலதுக்கு தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தில் வந்து நாங்கள் அப்லோட் செய்த அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளாவளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இந்த காக்காச்சி வட்டை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாங்களும் உங்களை மாதிரி வந்து அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். காக்காச்சி வட்டையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளை வந்து இதுக்குரிய மக்கள் வந்து வெளிக்கொண்டு வரப்படுறாங்கன்ற எல்லா பிரச்சனையும் வந்து பார்க்க போகிறோம். உண்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து வெறுமனே நாங்கள் காணொளி மட்டும் எடுக்காமல், இது வந்து காணொலியாக வந்து பதிவு செய்கிற நோக்கம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து வெளிக்காட்டினால், அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினால் தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். உண்மையிலே இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை தெரியாமல் அரசாங்கம் வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்காது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடைய அரசாங்க அனுமதியோடு தான் இந்த திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்களுடைய ஒரு வருட திட்டம். புதுசாக வராக்கள் தெரியாத வேணும். ஒரு வருட திட்டம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 308 310 கிராமங்களுக்கும் நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தரது தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் காக்காச்சி வட்டையில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரப்போம். இப்போ கொஞ்சம் பொடியலும் கொஞ்சம் அம்மாமாரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு வச்சுட்டு காக்காச்செடி மேலே கொஞ்சம் பெரிய இடம் அங்கே தாமரைக்கண்ணி ஒன்று இருக்குது வந்து காக்காச்செடி முதல் பகுதி, அப்புறம் இன்னொரு பிரிவு ஒன்று இருக்குது. எல்லா இடத்தையும் போயிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மித சொல்ல புரியல? ஓகே, வந்திருக்கிறோம். அதாவது இப்போ என்னென்னு சொன்னால், ஒரு பிரச்சனையை வந்து இப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த அதுக்குரிய வரவேற்புகள் ஆரம்பத்தில் கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் நாங்கள் கிடைக்குமான்னு சொல்லி நம்புகிறோம். இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் காலேஜ் வரப்போன்னு சொன்னால் இப்போ அங்கே வந்து ரெடி பண்ணுறது எங்களுக்கு கஷ்டம். அதாவது நாங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க மட்டும் தெரியும் அனுஷன் வந்து இந்த MLD என்ற திட்டத்தினூடாக வந்து ஊரில் இருக்கிற பிரச்சனை வந்து கொண்டு வரான்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்காதவர்களுக்கு நாங்கள் திருப்பி விளங்கப்படுத்தணும். இப்போ ஒரு அண்ணன் வந்தான்னு சொன்னால் இப்போ அவர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லணும், அண்ணன் இப்படி தான் வந்து நாங்கள் யூடியூப்பில் இப்படி திட்டத்தை கொண்டு வரோம், இப்படி பிரச்சனையை கொண்டு வரப்போகிறோம், இதை வந்து நாங்கள் மனு மூலமாக வந்து அரசாங்கத்தில் கொண்டு சேர்க்கப்படுறோன்ற ஒரு ஆள்கிட்ட சொன்னால் ஒரு 10 பேர் ரயிலில் வரான்னு சொன்னால் 10 பேருக்கும் விளங்கப்படுத்தணும் வீடியோக்கு முன்னாலே வந்து. அப்போ நாங்கள் செய்கிறது வந்து உண்மையில் ஒரு கஷ்டமான வேலை தான். கண்டிப்பாக இதை வந்து கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லலாமென்று சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆக்களோட வந்து கதைக்கலாமே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் ஆக்கள் நிற்கிறாங்க. 3 அக்காக்கள் 3 அண்ணாக்கள் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோக்கு முன்னால் வந்து விளங்கப்படுத்திட்டோம் என்ன வந்து செய்ய போகிறோம், என்னதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. விளங்கி தானே இப்போ என்ன செய்ய வேண்டும்? இல்லை விளங்காகல இல்லை, பின்னுக்காக விளங்கா வந்து நிற்கிறா அவ்வளோன்னு விளங்கிதா? சரி, ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இப்போ என்னென்னு சொன்னாலும் நாங்கள் நேற்றைய தினம் வந்து முதல்ல ஆரம்பத்தில் சொல்கிறேன், திருப்பி ஒருக்கா நான் மக்கள் பார்க்கணுமா சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ யூடியூப் ஊடாக வந்து ஒரு நல்லதும் செய்யலாம், ஒரு கெட்டதும் செய்யலாம், அது உங்களால் தெரிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் இப்போ யூடியூப்பை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2.5 வருடமாக 3 வருடமாக வந்து நாங்கள் உதவி திட்டங்கள் வந்து நான் செய்து கொண்டிருந்தாங்க. தனிப்பட்ட ரீதியில் புலம்பெயர் உறவுகளோட வந்து வீடுகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, கடையிலாக்களுக்கு கடை கட்டி கொடுக்குறாங்க, பல பிள்ளைகளை வந்து நாங்கள் படிக்க வச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் ஒரு சட்ட ரீதியாக இப்போ செய்யணுன்றதுக்காக வந்து நாங்கள் இப்போ அரசாங்கத்திடம் இப்போ ஒரு ஊரில் இருக்கிற பிரச்சனையை வந்து இப்போ அரசாங்கத்திடம் சொன்னால் அதுக்குரிய ஒரு தீர்வு வழங்க தானே வேணும். இப்போ நாங்கள் முதல்ல வந்து இப்போ ஒரு நாளைக்கு போய்ட்டு ஒரு குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கான உதவி திட்டத்தெல்லாம் பெற்று கொடுத்துனாங்க. ஆனால் இப்போ நாங்கள் யோசித்து, அதாவது மெகா லோடான் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு அந்த பேர் உண்டு. ரெண்டாவது இப்போ கடலில் வாழக்கூடிய மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மீனினம், திமிங்கிலத்தே முழுங்கக்கூடிய ஒரு மீனினம். இப்போ அது வந்து உயிரோடு இல்லை, மறிய போச்சு, டைனோசர் மாதிரி. அப்போ உண்மையில் வந்து ஒரு பிரச்சனையை ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வராங்க எல்லாருமே வந்து மெகா லோடான், அதாவது சொல்ல சொல்லப்போனால் வந்து MLD
MLD என்ற பேரில், அதாவது யாரும் தலைவரும் இல்லை, யாரும் செயலாளரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடிஎஸ் இருக்குன்னு சொன்னால் ஆடிஎஸ் தலைவர் இருக்கும், ஆடிஎஸ் வந்து செயலாளர் இருக்கும், பொருளாளர் இருக்கும். அப்படி இல்லாமல் யார் யாரெல்லாம் பிரச்சனை வந்து வெளிக்கொண்டு வராங்களோ அவங்கெல்லாம் வந்து MLD. இப்போ இன்றைக்கு காக்காச்சோட்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இங்கே ஏற்படக்கூடிய ஊழல்களை வந்து யார் யாரெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரீங்களோ நீங்களும் ஒரு MLD தான், சரியோ? என்னது சமமான ஒரு பேர், ஒரு தளத்தினுடைய ஒரு பேர் தானே வச்சிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட ஊர் வந்து 6வது கிராமம். அப்போ இங்கே வந்து நாங்கள் வெறுமனே காணொலி மாத்திரம் எடுக்காமல் இதுக்குரிய மனு வந்து நாங்கள் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு சென்றடையும் வகையில் வந்து ஒரு மனுவாக அப்படி கொடுத்தா எங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட போயிட்டு ஆளுநர் ஐயா இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, கொஞ்சம் தீர்த்தாங்கன்னு சொன்னால் அவரை தீர்த்த முடியுமா? சரியா, அவருக்கு இருக்கிற வேலைக்கு வந்து மறந்து போயிடுவாரேன்னு. அப்போ கைப்பட எழுதி கொடுத்தாத்தான், ஒரு எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுத்தாத்தான் அதுக்குரிய தீர்வு கிடைக்கும். அப்போ உங்கள் ஊரில் வந்து இப்போ என்னென்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் வந்து தைரியமாக நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் மனசில் தோணக்கூடிய பிரச்சனை, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் தீர்த்தாங்க, இதற்கு இதை கொஞ்சம் வெளிப்படுத்தணும், கண்டிப்பாக இப்படி இல்லை நாங்கள் வந்து தடுமாறினாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளும் வந்து சொல்லலாம். ஏன்டா இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நோக்கத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே மட்டும் இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் போகிறோம். அதுவும் வந்து அரசாங்க அனுமதியோடு தான் நாங்கள் போகிறோம். கிழக்கு மாகாண ஆளுநர் வந்து ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார், அந்த அனுமதி பத்திரத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வேலை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்லலாம். அந்த வேலை நீங்கள் முக்கியமாக அந்த காக்காச்சுவட்டையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தம்பி, இது வந்து கட்டாயம் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியதும் இதுங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டிய பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லலாம். அந்த எல்லாரும் கேட்குறீங்க அக்காவை தான் வந்து நாங்கள் முதல்ல சந்திக்கிறாங்க, அந்த இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. இவங்க நான் நினைக்கிறேன் மகளிர் சங்க செயலாளர். என்ன வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களோட ஊரில் வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனைக்கா சொல்லுவீங்க? எங்களுக்கு முதல் பிரச்சனையாக இருந்தது இந்த மெயின் ரோட் தான். அது வந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறதால அதை விட்டு இப்போ உள் ரோடுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது, பாதிச்சு வெளில இந்த ரோடெல்லாம் உடைஞ்சு கிடக்குது, அதுகளும் பிரச்சனையாக இருக்கு. மற்றது ஹாஸ்பிட்டல் பிரச்சனை உண்டு. இப்போ நிறைய இந்த வெள்ளம் வந்ததால் ஒரு பக்கத்தாலையும் போயிருக்கலாமக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டதுகள், இந்த வயசு போனாக்கள், பாலூட்டும் தாய்மார், கர்ப்பிணி தாய்மாரெலாம் நிறைய கஷ்டப்பட்டதுகள். அது இப்போ முதல் கட்டமாக ஒரு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிழமைக்கு ஒரு புதன்கிழமையில மருந்து கொடுத்து வந்தோம், நடமாடும் சேவை. இப்போ அது இப்போ ஒரு 6 மாதமா அதுவும் இல்லை. அதை வந்து இப்போ எத்தனை வருஷமாக வந்து இயங்கி கொண்டு வந்தது? ஒரு 6-7 மாதமா கொடுத்துட்டு வரக்குள்ள இல்லை நான் கேட்குறேன் வந்து 6-7 மாதம் தானே அந்த நடமாடும் சேவை இருந்தது, அதுக்கு மேலே இருந்ததா? அப்படி இருந்தது. எத்தனை வருட காலம் இருந்திருக்கும்? ஒரு வருஷம் 3 வருஷமா வந்து நடமாடும் சேவைன்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து ஊருக்குள்ள வந்து மறந்து கொடுக்கிறது. அது வந்து கிழமைக்கு எல்லா நாளுமா ஒரு நாளுமா? ஒரு கிழமை ஒரு புதன்கிழமை. இப்போ வந்து அது இடைநிறுத்தப்பட்டு எவ்வளவு காலமாக்கா? அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமா போகுது. இப்ப ஒரு வருஷமா போகுது. நீங்க கேட்டுனீங்களா யார டைம் என்ன காரணத்துக்காக? கேட்க சொன்னவங்க அது வந்து பக்கத்துல வந்து பாலியர்வட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதனால சொன்னா நான் பாலியர்வட்ட ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு மருந்துகள் இல்லை, ஒரு போன பனடோல் அது இதுகள் அந்த நிறைய பிரச்சனை இதுகள் அந்த அவங்க வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியா இல்ல அது வந்து 12 ஆஸ்பத்திரி தம்பி. அதுல 12 மணியோட மருந்து எங்களுக்கு இங்க தராத காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க கிளினிக்கு போறோம், நாங்க களுவாஞ்சிக்குடிக்கு கிளினிக்கு போறோம். நாங்க கிளினிக் கொப்பியை கொண்டு இங்க கொடுத்த உடனே இங்க வர டாக்டர் மட்டக்களப்பு டாக்டர் அவ அந்த கிளினிக்குரிய குளிசி எல்லாம் எங்களுக்கு தருவாங்க. நாங்க களுவாஞ்சிடி பஸ் காசு கொடுத்து போக தேவையில்லை, சரியானு இங்க கொண்டு தருவாங்க. அதால நாங்க இங்க எடுத்துக்கொள்றேன். இப்ப அவங்க வராததால நாங்க களுவாஞ்சிடிக்கு தான் போவோம். அப்படி ஒரு வசதியும் இல்லை. பிரச்சனை இருந்து அவங்களோட வாகனத்திலேயே கூட்டிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்து அது ஒரு வசதி செய்தவங்க. அப்படியே சீரியஸா இருந்தா கூட்டிட்டு ஏன் அதை தரல அவங்க இப்ப அது தந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இப்ப இந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக நடமாடும் சேவை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தினை வந்து வணங்கி கொண்டு வந்தவங்க. இப்போ அண்ணல வந்து ஒரு வருட காலமாக வந்து அது இப்போ இடைநிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த நடமாடும் சேவைக்குள்ளே வந்து இப்போ அம்மாங்கள் சொல்கிறாங்க, இப்போ இன்னும் அவசரமான பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு மருத்துவங்களை வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போத்தைய நேரத்தில் வந்து நாங்கள் தூரங்களுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ அதனால் மீண்டும் அந்த நடமாடும் சேவை அந்த ஒரு திட்டத்தை வந்து இங்கே வந்து வரணும்னு பார்க்கணும். என்னென்னு சொன்னால் புதன்கிழமையில் எடுத்து வச்சோம்னு சொன்னால் நாங்களுக்கு ஒரு மாதத்துக்கு காணும் வீட்டில் இருக்கிற அந்த மருந்தை நாங்கள் பாதுகாப்பாக விரிச்சு அதில் வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறோம். அந்த மருந்து நல்லா எல்லாருக்கும் பாவிக்கக்கூடிய மருந்துகள் அவங்க தாரது எல்லாம். ஆனால் இப்போ அதுகள் இப்போ களுவாஞ்சுடிக்கு தான் போகணும். களுவாஞ்சுடி இப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு?
15 வரும் 15 கிலோமீட்டர் தூரம் வந்து மருந்து வந்து ஒழுங்கான முறையில் என்ன களுவாஞ்சுடி ஆதரவிச்சு தான் பெரிய வைத்தியசாலை அங்கே போகணும். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டாயம் தேவை. என்னடா இங்கே இப்போ எங்கட காக்காச்சோட்டையிலே 450 குடும்பம் கிட்டத்தட்ட இருக்கு. அதே போல பலாச்சோலையில 370 ஹாஸ்பிட்டலுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு போறது பஸ் பிரச்சனை. அவங்க நிறைய பேர் வந்து இருக்கு கொண்டு போகல. இந்த பரதத்தில் கொண்டு போகல நிறைய பேர் இரவு அந்த சூசைட் பண்ண பொடியனும் வெள்ளாவளி அப்படி போகலன்னா அந்த பொடியனும் செத்து. அப்படி எங்களுக்கு கட்டாயம் ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை. இப்போ ஒரு பொடியன் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ ஊரில் ஒரு சாப்பிட உண்டு இந்த ஒரு தற்கொலை பண்ணி இறந்து போனோன்னு சொன்னீங்க. அப்போ அது அந்த வரும் கொண்டு போய் இடையில இறந்தது. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் காப்பாற்றிக்கலாம். இந்த ரோட்டால இந்த ரோட்டு கடும் இதே இந்த ரோட்டால சேட்டாண்டாலே கடும் கஷ்டமா இருக்கு. இந்த ரோட்டு இருக்கு நீங்க பாக்கீங்களா இப்போ எப்படி ஆக்கில் பாருங்க எவ்வளோ பேர் ஆகலையா. மற்றது அந்த 2006க்கு இடம்பெயர்ந்த ஆக்களுக்கு தான் இப்போ அந்த கொடுத்த வீட்டு திட்டங்கள் எல்லாம். அதுக்கு பிறகு திருமணம் செய்த ஆக்களுக்கு எல்லாம் வீடுகள் இல்லை. நிறைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகளோட எல்லாம் வீடு இல்லாம குடிசையில இருக்குதுகள். கூலி வேலை செய்யறாக்கள் அப்படியானாக்கள். மற்ற மலை செலவுடம் நிறைய பேருக்கு இல்லாம இருக்குது. முதல் இந்த 2006க்கு முதல் கொடுத்தவங்க தான் 6ல கொடுத்த மலை செலவுடத்துக்கு இங்க புது வீட்டு திட்டங்கள் வரலையா? இல்ல கடைசியா வந்தது 2018 அப்படி வந்ததுக்கு இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. அது கொஞ்சம் இந்த நிறைய பேர் கொடுக்கல. ஆனா இப்ப அதுக்கு பிறகு நிறைய புது குடும்பங்கள் இருக்கு. அந்த 2006 இடம்பெயர்ந்த ஆக்களுக்கு தான் கொடுத்தவங்க. அதுக்கு மற்ற ஆக்கள் ஒருவரும் கொடுக்கல. அதனால நிறைய பேர் அந்த அப்படியான இதுக்குள்ள உள்ளதுகள் அப்படி வீடு இல்லாம இது இருக்கு. இந்த மலைச்சல கூடங்கள் இல்ல கூட நேரடியா குடும்பம் காட்டுவீங்க. நான் காட்டும் 45 பேர் பெண்கள் தலைமை நாங்க குடும்பம் இருக்கு. 45 இருக்காங்க. ஆனா அதுலயும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் கிடைக்கல. அந்த இடியப்ப மாதிரி இதுகள் செய்து நிறைய பேரு வடை சுட்டு வித்து இடியப்பம் வித்து அப்படி செய்து அந்த தொழிலை செய்து அவங்க முன்னாடி வராங்க. இந்த சமுத்தியாலேயோ இதாலே கொடுப்பனவங்க வெள்ளை அவங்க குறிப்பிட்ட காக்காச்சோட்டை பொறுத்தவரையில காக்காச்சோட்டில் அந்த கொடுப்பன நிறைய பேர் கிடைக்கல. 70 பேருக்கு அசுவசமா காசு இல்லாம இருக்கு. மற்ற கிராமத்துல பெரும்பாலும் 2 கிராமம் பக்கத்து கிராமத்துல எல்லாம் நிறைய பேர் ஒரு மிஸ் பண்ணது ஒரு கொஞ்சம் பேர் தான். காக்காச்சோட்டையெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்க அசுவசமா கொடுப்பனவும் நிறைய முக்கியமான ஆளுங்க கொடுக்குறாங்க. படிக்கிற பிள்ளை விதவ குடும்பத்துக்கு 5 பேர் விதவெறிக்கு அவர் அம்மா 3 படிக்குது. அந்த குடும்பத்துக்கு எல்லாம் இல்ல. நிறைய இடத்துல மீளாய்வு செய்யணும். கொழும்புல இருந்து செலக்ட் ஆகித்தான் அது வரும் அவங்க சொல்றாங்க. என்ன நிறைய பேருக்கு படிக்கிற பிள்ளைகள் இருந்து 5-6 பிள்ளைகள் அது கிடைக்காம இருக்குது. அப்ப இந்த அந்த பிரச்சனை மற்றது ஏஎல்ஓ முக்கியமாக போகுது பிள்ளைகள். ஆனா அந்த அண்டைக்கு இந்த கூலி வேலைக்கு போறாங்க காசு இல்லாடி அந்த புள்ள கிளாஸுக்கு போறல. அது ஒரு பிரச்சனையும் இருக்கு. எல்லார்டையும் வசதி இல்ல. நிறைய பிள்ளைகள் களுவாஞ்சுடிக்கு ஏழுக்கு இங்க ஒரு கிளாஸும் இல்ல. எல்லா பிள்ளைங்களும் களுவாஞ்சுடி தான் போகுதுகள். ஒவ்வொரு நாளும் காசு கொடுக்கணும். ஒரு பிள்ளைக்கு வந்து களுவாஞ்சிக்குடிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா எவ்வளவு? இப்ப ஓட்டோவில் வரண்டா ஒரு ஆளுக்கு 300 ரூபா 600 ரூபா போய் வர வேணும். பஸ்ல வரண்டா 150 ரூபா. டைமுக்கு அந்த பஸ் கிடைக்கிறல்ல அதுகளுக்கு கிளாஸ் விட்டு அதுல வந்து சேர்ந்து அஞ்சு பஸ் இல்ல. அவங்களுக்கு ஒரு 1000 நாள் அந்த அடி ஓட்டோவில் அமரணும். அப்படி ஒரு பிரச்சனை. நிறைய பிள்ளை படிப்பையும் விட்டு திருவிட்டு ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா வேணும். இப்ப நார்மலா வந்து இங்க கூடியாக்கள் பெட்ரோல் இல்லாம என்ன வேலை செய்யறவங்க பெங்களுக்கு இந்த வயசு ஆண்டுகளில் விட்டா நடத்த ஆண்டுகளுக்கு இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்காவது அந்த வசதியை நீங்க செய்து கொடுக்கணும். ஏன் இப்ப 7 பிள்ளைகளுக்கு வந்து இங்க கிளாஸ் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இல்லையா? கல்வி நிலையங்கள்லாம் இல்லையா? இங்க டியூட்டர் 7 இதுகள் கொஞ்சம் இல்ல. அதுக்கு இருந்தா கொஞ்சம் நல்ல மண்டி சொல்றோம். தூரங்களுக்கு பிள்ளைகளை போயிட்டு படிக்குதல். இப்ப அந்த இப்ப சில நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும். இப்போ நல்ல ஒரு பாஸ் பண்ண பிள்ளைக்கு தான் வந்து இந்த புலமை பரிசில் என்ன காசு படிக்கிற அந்த ஃப்ரீ எடுத்த பிள்ளைகள் இருக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து படிப்பு செலவு என்னமா அரசாங்கத்தால வந்து ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. நல்ல கஷ்டப்பட்டு அப்பா இல்லாம இங்க எத்தனை பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்காங்க? களுவாஞ்சுடிக்கு வகுப்புக்கு போன எங்கடமாலும் இல்ல இப்ப நீங்க வந்து தரக்கூடிய வந்து உண்மையில வந்து இந்த என்ன கொடுப்பனவும் இல்ல. அவ ஒரு விதவ 15-20 வருஷம் கூடி அவ சிட்டுண்டி அவ வடை செய்து நல்ல கஷ்டப்பட்டு தான் அவட கல்வாடி செய்து அவ இதஞ்சு வந்தவ பிள்ளைகளை வளர்த்து இதஞ்சவ. அவக்கு இப்ப இந்த கொடுப்பனவுகள் எல்லாம் அவக்கும் இல்ல. கொடுப்பனவு இல்ல. இதெல்லாம் அப்ப வந்து நீங்க எத்தனை பேருக்கு இல்ல என்றது வந்து ஒரு 170 பேர் இல்லாம இருக்கு. 170 இல்லாம இருக்கு. என்ன இவ்வளவு பேருக்கு இல்லாம இருக்கு? என்ன காரணம்? இப்படித்தான் கூட குடும்பம் இங்கே தான் விடுபட்டு இருக்கு. என்ன காரணம் அது தெரியல.
ஓகே, இது நாங்களும் கொஞ்சம் மறியப்படுத்துறோமே ஒரு மனு கொண்ட அடிப்படையில் வந்து அதை கொடுப்போம். மற்றது எங்கள் கிராமத்தில் எங்கட சனங்கள் அந்த வட்டி வீதத்தை பார்க்கறல நுண்கடன் இங்கே வாராங்கள்ட்ட எடுத்தது நிறைய வட்டி அதிகமான வட்டியோட லோன் எடுக்குது. மற்ற இப்போ ஒரு இது அவங்க வந்தாங்கடா ஒரு குறைஞ்ச அளவில் ஒரு வீத வட்டியோட கடன் கொடுத்து அவங்க சுயதொழில் செய்து ஊக்குவித்தாலும் நல்ல. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பெரிய வட்டியத்தில் கடன் வாங்கி கடனாளியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே கொடுத்து போம செய்து நுண்கடன் கொடுக்குறதால வட்டி வீதத்தை எங்கட சனம் இப்போ வட்டி எதிர்பார்க்குறல்ல கடன் எடுத்தா நீ கட்டிட்டு போகலாம் வட்டி எவ்வளவு போகுதுன்னு தெரியும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு சிறப்பு இருக்கும். இப்போ நாங்கள் ஐயங்கனி என்ற இடத்துக்கு போனாங்க, அங்கே அவங்களுடைய வாழ்வாரமாக வந்து மட்பாண்டம் கைத்தொழில் வந்து செய்கிறவங்க. அப்போ அவங்கள்ட்ட பிரச்சனை நாங்கள் நேற்று தினம் ஒரு மனுவை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களோட காக்காச்சி வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசேஷமாக செய்யக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய தொழில் என்ன சொல்லுவீங்க? கால்நடையும் விவசாயம் தான் இங்கே. கால்நடையும் தையல் செய்து ஆனால் இன்னும் தையல் செய்யறதுக்குரிய பயிற்சிகள் கொடுக்கணும். அது தையல் இல்லாமல் நிறைய பயிற்சிகள் கொடுத்தா நிறைய பிள்ளைகள் வீட்டோட இருக்குதுகள். அந்த ஒரு கோர்ஸ் அவர் பயிற்சி அங்கே இல்லை அப்படி போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை வந்து ஒன்றிணைச்சி ஒரு தொழிற்சங்கங்கள் உருவாக்கலாம். வெள்ளாவளியில் ஒரு இது போட்டிருக்கேன் கோர்ஸ் செய்கிறார்கள் தையலுக்கு. அப்போ 2-3 விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. முதலாவது சொன்னது வந்துட்டு அசஸ்மெண்ட் கொடுப்பேன். சரி, இந்த பிரச்சனை அடுத்து நடமாடும் வைத்தியசாலை பிரச்சனை வந்து சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து இந்த மேலதிக படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய பெற்றோர்கள்ன்ற பிள்ளைகள் வந்து மேலதிக படிப்பை படிக்கிறது வந்து கஷ்டமான சூழ்நிலை சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு வந்து செய்ய சொன்னீங்க. அடுத்து இன்னொரு விஷயம், நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும் போது நாங்கள் கழிச்சிருந்தார் பாடசாலை சம்பந்தமாக என்ன பிரச்சனை? எங்களை பாடசாலையில் வந்து டீச்சிங் பிரச்சனை. அதாவது அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எத்தனாந்தரம் வரைக்கும் இருக்கு உங்களோட பாடசாலை? 7 வரைக்கும் இருக்கு. ஆனால் வந்து 7 வரைக்கும் இருந்தும் ஆனால் வந்து ஆசிரியர் சரியான வகையில் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. டிஓ டிஓ அப்பாயின்மெண்ட் முடிச்சவங்க இப்போ டீச்சிங் வந்து செய்கிறாங்கன்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதை சொல்ல நீங்கள் வேலை சொன்னால் விளங்கு தானே. 1-5 வரைக்கும் டீச்சர்ஸ் மாதிரி இல்லை, டிஓ அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க தான் படிப்பிக்காங்க. மற்றது இப்போ ஏழு யூனிவர்சிட்டிக்கு வெயிட்டிங் இருக்கிற பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகளும் போய் படிப்பிக்குது. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா? டிஓ மாதிரி சம்பளம், மற்ற பிள்ளைகள் ஃப்ரீயாக தான் படிப்பிக்குது. இலவசமாக படிச்சு சொல்லி கொடுக்காங்க. ஊருக்குள்ள சேவை செய்கிற மாதிரி செய்து கொண்டு வராங்க. சேவை செய்கிறாங்க பிள்ளைகளுக்கு. மற்ற அந்த 6-7 வரைக்கும் அதுக்குள்ளேயும் சில நல்ல டேலண்டான சார் மாதிரி டிஓவாக இருக்கிறவங்க அவங்களும் படிப்பிக்காங்க. மற்ற பின்னேற டைமில் சும்மா இருக்காங்க. அவங்க டேலண்டான ஆக்கள் டீச்சிங் கொடுத்து அவங்க பேர் பிள்ளைகளை படிப்பிக்காங்க. இது டிஓ அவங்க சும்மா அவங்கள நாளையும் போக்காட்டிது ஒரு வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்காங்க. சரி, அதாவது இன்னொன்று எங்களுடைய ஸ்கூலில் வந்து நேஷனல் ஸ்கூலாக தரம் வைத்தப்பட்டது, தேசிய தரம் வைத்தப்பட்டது. அது வந்து இந்த கொரோனா காரணம் பிரச்சனையால பிற்போடப்பட்டது. அதே வந்து தரம் வைத்து தரத்துக்கு பாடசாலை வந்து திறமை தரணும். ஏன்னா திறமை வைத்துல இல்லை. அப்போ இப்போ எத்தனாந்தரம் வரைக்கும் 7 நேஷனல் ஸ்கூலாக வந்து தரம் வைத்தப்பட்டது. அந்த காரணம் அந்த கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அது அந்த அப்ரூவல் சரியான முறையில் கிடைக்கல. அப்ரூவல் கிடைக்கல. அது கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்போ இதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களும் தாண்டி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மலை செலக்கூடம் இல்லை, வீடு இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் கூட்டி கொண்டு காட்டினா தான் நாங்கள் ஒரு உதாரணமாக காட்டலாம் என்ன பிரச்சனைன்றது. இப்போ சும்மா நானும் பாயால சொல்லிட்டு போகலாம். எனக்கு அப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனை. நாங்கள் தூரத்தில் பக்கத்தில் இருக்கு, நடந்து போகலாமா? இது வந்து காக்காச்சோட்டம் மட்டி, இது வந்து மெயினான இடம். மாவடி மாதிரி, புளியடி, தாமரக்கேணி, 5 விரி வந்து தான் மெயினான ஒரு இடம். மம்மியடி என்ற ஒரு முதல் கட்டம் சந்திச்சது. நீங்க போயிடாம மம்மியடி நீங்க திருப்பி சொல்லுங்க. காக்காச்சோட்டத்தில் என்னென்ன விரி இருக்கு? மாவடின் மாதிரி, தாமரக்கேணி, மூண்டு விட்டு திடல், முதலாம் வட்டாரம் அப்படி என்று சொல்லி எங்கடம் தெரிகிறது வந்து புளியடி வீதி என்று சொல்லி 5 அப்படியே ஒரு கட்டம் கட்டமாக இருக்கு. எல்லாம் இதுக்கு வந்து இப்ப ஜிஎஸ்பி இப்படி இருக்கிறதால கலந்து எல்லா துண்டுலையும் விதவைகளும் இருக்கி, அங்க அந்த டிசவுலாக்களும் இருக்கி. ஓகே, இப்ப நீங்க சொன்னது வந்து உங்களோட இதுக்குள்ள மட்டுமா? நாங்க பொதுவா தான் சொல்லுவோம். நாங்க எதுலயும் கழிச்சு சொல்ல மாட்டோம். எங்களுக்கும் அப்படியே எல்லாரையும் சேர்த்து தான் நாங்க சொல்லுவோம். நாங்க எல்லாரையும் பிரிவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இந்த வீடுலாக்கள் மலை செலவு விடமில்லாக்கள் விட்ட கொஞ்சம் கூட்டி கொண்டு காட்டுறீங்களா? கிராமத்தில் இதுவும் இல்லை, தபால் தோல்களும் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை. முதியோரெல்லாம் சம்பள காசு கொடுக்குறேன் 250 ரூபா மாசம் கொடுக்குறேன். போறதுக்கு மரத்துக்கு 100 ரூபா வசிக்கு போயிடும். 150 ரூபா காசுக்கு நாங்க போறதாண்டு நிறைய பேர் எடுக்காம விடுதுங்க. அதுகளாலே அப்படி வயசு நாங்கள் கொடுக்குற கொடுப்பேன். பாலைரோட்டை போனா அங்க லைன்
அப்படியும் ஒரு இது வந்து எங்களுக்கு தண்ணி வீல் கரண்ட் வீல் கட்டுறேன்டாலும் அங்கே தான் போகணும். அங்கே போனால் சரியான விடவும் தூரத்துல யாரு எங்க இருக்கு ஏரியா போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய தரம் கேட்டனாங்க. உங்களோட ஊர்ல காலேஜ் இதுக்கு முதல்ல இருந்தா போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இதுக்குள்ள இருந்தது 37 இருந்ததுதான். அது மூடி மூடியாச்சு. 37 பக்கத்துல இருக்கு. ஆனா இது வந்து பலாச்சோலியாக்கள் எல்லாம் வைக்கலுக்குரிய போஸ்ட் ஆஃபீஸ் எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மண்டூர் அது வந்து வைக்கலுக்குரிய போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு இருக்க மாட்டானா பலாச்சோலை எல்லாம் அப்படிதான் கொண்டிருந்த அந்த ஆள் என்ன அப்ப அக்காக்கள் வந்து இப்ப மெயினாக இருக்கிறது வந்து நடமாடும் சேவை வந்து திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு முக்கிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கட்டாயம் நாங்க பார்த்து நின்றது. நான் அந்த கிளினிக் சென்டர் நிற்கக்குள்ள நான் அந்த மருந்து கொடுக்குறேன் பார்த்து அடுத்து நிற்கிறேன். நான் போய் அந்த நிற்கக்குள்ள அதை பார்க்குறேன். அந்த கூடுதலாக அந்த கிளினிக் போறாக்கள் தான் அந்த லைன்ல நிற்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கிறேன். அந்த குளிசையும் எடுத்து அந்த பிரஷர் அது சுகர் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா போக்குவரத்து அதுவும் குறைவு நல்ல மருந்து அவங்களுக்கு. அது உண்மையாவே சொல்லுவாங்க எங்களுக்கு பிடிக்கும் அடுத்த கட்டாயம் வந்துடும் நம்ம இப்ப வருவியலாண்டுலாம் கேட்பாங்க அந்த வயசான ஆக்கள் எல்லாம். நல்ல மருந்து எங்களுக்கு இப்ப ஒரு மாசத்துக்காவது நாங்க எடுத்து வைப்போம் தானே வந்தா. ஒரு நாங்க இதே வந்து ஒரு மனு வந்து ஹரிச்சு கொடுத்தது. அந்த ரோட்டுகள்ல மின் விளக்குகள் சில இங்க பூட்டி இருக்கு தஞ்சல இடத்துல வேலை செய்ய வந்து பாருங்க நீங்க சில டைம்ல ஆறு எங்க நிக்கான்றது தெரியும். அப்படி ஒரு அந்த ரோட்டை பூட்டி இருக்கு வலுப்புகள் சில வலுப்புகள் வேலையாம இருக்கு. நீங்க அதை வந்து அறியப்படுத்துனீங்க ஆடியன்ஸ் வந்து நாங்க வந்து பெல்லாவளி பிரதேச சபைக்கு வந்து நிறைய தரம் அறியப்படுத்திருக்கிறேன். அவருடைய காய்ச்சிருக்கிறேன். வந்து காய்ச்சல வந்து இருந்தா போடுறாங்க. காரணம் ஒரு நாங்கள் ஸ்கூலுக்கு முந்தி ஒரு லைட் போட சொல்லி போட்டத்தில் பிரதேச பெல்லாவளி பிரதேச இந்த அனுப்புறேன் அந்த ஆக்கள் நிறைய தர லெட்டர் கொடுத்துருக்கிறேன். அதாவது நீங்க லெட்டர் கொடுக்குறீங்க இந்த அனுப்புறோம்னு சொல்லுவாங்க அனுப்புறாங்கல்ல வந்து செய்து தர போறது இல்லை. இதெல்லாம் சரியான வெண்டு தானே. இதுல எல்லாம் வலுப்பு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கு பாருங்க. அந்த இதெல்லாம் வெண்டு வாரது எடுத்து கொண்டு வாரதுகள் தெரியாம வரும். வாகனம் ஓடி வாராலும் இந்த நேரம் பார்த்து வருவார சின்ன பிள்ளைகள் குறுக்கறத்தால் அடிச்சு போட்டு போவாங்க. அதெல்லாம் ஆபத்தான இதுகள் தானே. இல்ல இந்த வல்புக்குரிய பொறுப்பெல்லாம் பிரதேசவாணி அவங்க எத்தனையோ தரங்க வச்சிருக்கோம் நாங்க. எங்களுக்கு என்ன செய்து வரல வேலை. ஓகே உங்களோட வந்து போரைப்பட்டி பிரதேசம். போரைப்பட்டி பிரதேசம். ஓகே இப்போ என்னென்றால் இந்த வல்பு சம்பந்தமான பிரச்சனை வந்து நிறைய இடத்துல இருக்கு. மின்விளக்கு சம்பந்தமானது நான் போயிருந்த எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த மின்சார விளக்கு வந்து இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால வந்து இரவு நேரத்தில் வந்து நிறைய பீதி விபத்துக்கள் அடுத்து வந்து இப்போ யார் யார் வந்து போறான்னு தெரியாது. கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பல்ப் எல்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் ஓகே காய்ச்சல்ண்டா வெளியே தெரியும். இப்போ பல்ப் எல்லாம் இல்லாத காரணத்தினால வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு. சரி ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இந்த ரோட் இந்த அண்ணா இதால இப்படியே போறேன்டா பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இருட்டுக்குள்ள போகணும். அதுல பெண்டில ஒரு பல்ப் இருக்கு. அந்த போறேன் மைனரிய இடங்கள். ஓகே ஓகேக்கா இப்போ நம்ம அந்த ஒரு இடமா போயிட்டு பார்ப்போமா நம்ம. சரி பார்த்தா தான் தெரியுமா. ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ பொடியிலோடு சேர்ந்து இப்போ ஊருக்குள்ளே நாங்கள் இப்போ களத்தரிப்பு மேற்கொள்ளப்புறம் எந்தெந்த இடத்துல வந்து மலைச்சல கூடங்கள் இல்லை வீடுகள்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஹோட்டல் வீடு என்ன வீடு இல்லாத உள் ரோட்டில் இதே காட்டு வழி இதே மாதிரி என்ன இப்போ எங்கே வாகப்புறம் மலைச்சல கூட இல்லாத வீடுகள் வீடுகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. ஓகே ஓகே இதெல்லாம் இருக்காங்களா ஆக்கள்? ஓ இல்லை நாக்கள் இருக்காங்க. இது இல்லை அந்த அது இல்லை நாங்காலே அங்கேயே மலைச்சல கூட இல்லை. இப்ப என்னன்னு சொன்னா 3 பிள்ளைகளோட இருக்கிறார்கள். இப்ப முதல் பிள்ளைக்கு கொடுத்தா ரெண்டாவது பிள்ளைகள் 2 பிள்ளை 3 பிள்ளை அப்படியே எடுத்துதான் ஒரு குடிசை வச்சுட்டு இப்படி வந்திருக்காங்க. இருக்கிற 3 பேர் இருக்காங்க. அவர் 2 கூலி வேலை செய்து கல்வாடியில போய் அதுகளை செய்துதான் இவங்க எல்லாம் அப்ப பொடியனு 8 வயசு இருந்தார். வீடு வீடு வெளிநாடு வசதிகள் எல்லாம் இல்ல. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட விடாது எத்தனை பேர் இருக்கிற நீங்க? நாங்க 3 பேர் இருக்கோம். யார் யாரு? எங்கட அவர் உண்டு எங்கட தம்பி உண்டு. உங்களோட அவரும் தம்பியும் இருக்கிறீங்க. மகன் அதான் மகன் 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 அவர் என்ன வேலைக்கா செய்கிறவர்? கூலி வேலை தான். என்ன கூலி வேலை என்ன வேலை போகிறவர்? புள்ளிக்கம் பத்த போவார். தென்னமத்தில் வருவார். மற்ற வேலைக்கு எல்லா வேலைக்கும் போவார். இவங்களுக்கு மலைச்சல் உடம்பு இல்லையா? அருவிப்பில் கொத்த போவார். அருவி வேலைக்கு போவார். எல்லாத்துக்கும் போகிறார். களிமண் வீடு ஆனா என்ன முன்னூத்தி தான் வீடு வாங்கட வீடு. முன்னு களிமண் அங்காளி செங்கல் இது ராந்து தானே.
எத்தனை வீடுகள் இருக்குக்கா இதே மாதிரி வீடுகள்? 50 70 100 100 கிட்ட இருக்கு. 100 வீடு கிட்ட இருக்கு. நான் இதுக்குள்ளே இருக்கு ஒரு இந்த அரிக்கு உண்டு. அவர் வயசு இந்த கையில் அவர் ஐயா இருக்கார். அவருக்கு 18 வயசு பொம்பளை பிள்ளை வந்துருக்கு. பார்த்துருமா? அவங்களுக்கு மலையில ஊடகங்கள் இல்லை. அவர் வை இதில் விசவுலாம் அவங்க எங்களுக்கு புல்லு பிடுங்க வயல்வெளியை புல்லு பிடுங்க போகிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன பேர் ஐயாட பேர்? விநாயகமூர்த்தி. ஐயாவுக்கு எத்தனை வயசு? 61. என்ன கையெல்லாம் அப்படி மண்ணா கிடக்கு? இங்கே கையை காட்டுங்க ஐயா. அப்படி கை வளர்க்க கை வழக்கம் இல்லைண்ணே. புல்லு பிடுங்க போனீங்களா? எங்கே வயலுக்குள்ளையா? காலையில் போய் பணம் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் தான் நான் சரிங்க இல்லை 50 தொழில் ஒன்றியில். யாராவது இருக்கிற நீங்கள்? 3 ஒரு பிள்ளையும் 3 பேர் இருக்கிறீங்க. இதான் தான் ஐயாட வீடு பாருங்க. ஐயாட வீட்டுக்கு மேலே பாருங்க அப்படிங்க சொல்லி. ஐயா வீட்டுக்கு மேலேயே வந்து வீட்டு துறை செஞ்சுக்கார். குடிசை வீடு. சுரக்கொடி ஆயாது நாடங்கொடி காய்ச்சிரிக்கோ காய்க்கல பாருங்க. உண்மையில் வந்து ஒரு சிரிப்போடு சொன்னாலும் வந்து நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் இல்லைன்னு சொல்கிறீங்க பாருங்க. வீட்டுக்கு மேலே வந்து விவசாயம் செஞ்சுக்கார் ஐயா. ஓகே இதான் வந்து ஐயாட வீடு. முன்பக்கத்தை பாப்பா. இதான்டா ஒரிஜினல் களிமண் வீடு. எத்தனை வருஷமா இருக்கா? 10 வருஷமா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வீடு எழுதுல கிடைக்கலையா? மாலை கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க. இன்னொரு மால் இருக்கு. உங்களோட மால் தானா? ஓகே. மனசிலோட இல்லையோ? ஓகே ஓகே. அடுத்த இடம் அதாக்கா நீங்கள் கூட்டி ஹார்ட் போடுங்க. எதால தர போகலாமோ? இதெல்லாம் எங்கே போகுது? மா 5 பொம்பளை பிள்ளைகள். ஒரு ஆள் இருக்காவும் இந்த அவருக்கு இந்த அவர் உள்ள காமன்சி போகுது. 21 வயசு பொம்பளை பிள்ளை ஒன்று காமன்சி போய் நான் வர பார்க்குறேன். பேருக்கு வந்து பருத்தம் இருக்கு. எல்லாரும் கல்யாணம் எடுத்தாங்களா? இல்லை கல்யாணம் கேட்ட அமௌண்ட் இருக்கு. இந்த ஒரு இல்லை இதில் ஒரு மாதிரி இருக்கு. அந்த அவரு ஒரு மாதிரி இருக்கு. அந்த அவருக்கு வீடு இல்லாமல் இருக்காவும். அப்போ ஒரு காம்பளை பிள்ளை இல்லை 5 மாமன் பிள்ளை தான் வர ஒரு ஆள். அப்போ வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயாட பேர் என்ன? தர்மேந்திரன். தர்மேந்திரன் வேலைக்கு போகிறவரா இல்லை இங்கே வீட்டில் இருக்கிறா? வருத்தமா வரல அவர் அவர் வருத்தம் அவர் போகிறல. என்ன பிரச்சனை அவருக்கு? அவர் வேலைக்கு போகிற கஷ்டம் வேணே. அப்போ அவள் அவங்களோட அவள் நான் போயிருக்காவும் காமன்சி போய் வர கல்யாணம் கட்டல வீடு இல்லை. இதில் அந்த பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை வீடு தான் தான் இருக்கிறது. 2 பேருக்கு மலைசில கூட இல்லை. அப்போ ஒரே வளவுக்குள்ள 5 இல்லை அவங்களுக்கு வந்து தான் பிரச்சனை. வளவு இல்லாமல் ஒரே வளவுக்குள்ள வந்து 5 பேருக்கும் வீடு அப்படியா? அப்படி வச்சு திரிக்காங்க. வீடு இல்லை சின்ன சின்ன ஹோட்டல் என்ன? ஓகே. மலைசில கொடுத்தீங்க ஆள் உண்டு தான் 5 பேருக்கு ஒன்று வேலுசனால கொடுத்தது அந்நேரம் 5 வீடுகளுக்கு வந்து ஒரு மலை செலவு கூட மேனே வெளிச்செல்லாம் கொடுத்தது. ஓகே சரியா. அதெல்லாம் வீடியோ ஆதாரம் தானேக்கா எல்லாம்? சரியா பேர் எடுத்துருங்க. இது வேலையா இல்லை இப்போ கடப்பு? அது அவங்களோட மூத்த மகளை புல்லு பிடிக்கிட்டு அந்த வாரதான் நம்ம பார்த்த விநாயகமூர்த்தி. அக்கா அக்கா புல்லு பிடிக்க வரீங்களோ? இந்த வர அக்கா புல்லு பிடித்து வராங்க. 3 பொம்பளை பிள்ளை அவனுக்கு. கல்யாணம் கடித்தாங்களா இல்லை படிக்கிறாங்களா? அவர் உங்களோட வெளிநாடு போயிருக்காரு. இப்போ நான் போனவரா? 2 வருஷம் கிடந்து ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைஞ்சாப்புல திரும்ப அந்த கம்பெனி 4 மாதம் நம்மளும் கொடுக்கல. இப்படி அங்கே இப்போ ஒரு கம்பெனியில் 1000 ரூபாய்க்கு வேலைகிறாரு. 1000 ரூபாய்க்கு வேலைகிறாரு. சரி அம்மா. ஓகே இதான் அவங்களோட வீடு. சரி அம்மா. ஓகே நன்றி அம்மா. ஓகே
நாங்கள் இப்போ இந்த பிரச்சனை இடங்களை போய் பார்க்குறோம்மா, அதான் இப்போ உங்கள்கிட்ட கேட்சினாங்க. உங்களோட பிரச்சனை சொல்லத்தான் நம்ம ஆகணும். சரிம்மா, ஓகேயா வாங்க. யாரு? ஓ ஓ ஓ புள்ளிப்படி இந்தம்மா என்ன? வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன பேர் அம்மாடு? சாந்தி. சாந்தி. கொஞ்சம் கடும் டயர்டாக இருக்குண்ணே, கடும் வெயில் போல. வெயில் தான் என்ன கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட தானே வந்தோம். என்ன செய்வோம்? எத்தனை மணிக்கம்மா போனீங்க புள்ளிப்பிடிங்கிறதுக்கு? காலையில் 6 மணிக்கு போகிறேன், பின்னர் 4:30 கரையேறுறேன். இந்த இப்போ சரியா 4:50 தெரியும். நம்மளோட புருஷனுக்கு வருத்தம், வேலை வட்டிக்கு போகிறல்ல, களை வட்டிக்கு போகிறேன். அவருக்கு நீங்கள் அழைச்சி கொண்டு இருக்கீங்க? ஓமையா குமரி பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு எனக்கு நான் தான் களை வட்டிக்கு போகிறேன், புல்லு பிடுங்க போகிறேன், அப்பன்னு சுட்டு வைக்கிறேன் ஐயா. இப்படி வீட்டுகளுக்காரங்க நீங்கள் இப்போ அரசாங்கத்தில் வந்து நீங்கள் இப்போ ஒரு உதவி ஒன்று கேட்குறீங்கன்னா என்ன உதவியமாக கேட்பீங்க நீங்கள்? எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தாங்க ஐயா. இரவையில் நாங்கள் ஐயா அந்த ஒரு ஓட்டக்குடியில் கிடந்து கரண்ட்டும் இல்லைம்மா என்ற வீட்டுக்கு. கரண்ட்டும் இல்லையா? கரண்ட்டும் அந்த குடியிருக்கு. என்ன இது குடி தான் வாங்கம்மா அங்கல அந்த அம்மா போயிட்டு வரீங்க என்ன புல்லு பிடிங்கிறதுக்கு? அம்மா யோசிக்கிறாங்க ஆரண்டியா என்ன? நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற கஷ்டமான குடும்பங்களை சந்திச்சு வரோம்மா. இப்போ உங்களுக்கு வந்து உதவி ஒன்று எடுத்தார தான் நாங்கள் சந்திச்சு வரோம். இப்போ நாங்கள் இப்போ அரசாங்கம் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு பிரச்சனை காட்டுதானே அரசாங்கம் உதவி பண்ணுவாங்க. அப்போ அதுக்காக தானமா நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ அம்மா வந்து இப்போ ஒரு வீடு ஒன்று கேட்குறாங்கண்ணே. ஒரு அறையை நான் கட்டி தருங்கம்மான். ஒரு குமரி பிள்ளை வச்சுருந்தான், அந்த புருஷனுக்கு வருத்தம், ஒரு ஓட்ட குடியிலுக்குள்ள கரண்ட்டும் இல்லாமல் நான் கிடக்கேன். யானை 2 பேர் அடிச்சு போட்டேன் குடியில் வந்து, தகரத்தையும் உடைச்சி குடியிலையும் உடைச்சி போட்டுமான். அந்த இதால் நான் கட்டித்தரேன் எஞ்சிடுறேன் இருந்தாப்பா அவருக்கு வருத்தம் பாரு. ஒரு மாதத்துக்கு 2 பேரும் கிளினிக்கு போகணும். நான் என்ன செய்கிறேன்? ஒரு குமரி பிள்ளையும் வச்சுட்டு எனக்கு ஒன்று கதியும் இல்லையா. கடவுளுக்கு 2வது நீங்கள் பார்க்கணும். சரியம்மா, ஓகே. நான் கவனத்தில் எடுத்து நாங்கள் ஒரு இதாக கொடுக்குறோம்மா. நன்றி அம்மா. என்ன பேர் அம்மாடு? சாந்தி. தர்மேந்திரன் சாந்தினி. தர்மேந்திரன் சாந்தினி. ஓகே, நான் வலிக்கிடுவேன். ஓகே சரிம்மா, போயிட்டு வரேன். ஓகேம்மா, சரியா. நீங்கள் அந்த வழியில் போகணும். நீங்கள் அந்த வீடு இல்லாமல் இருக்கிற லிஸ்ட் எல்லாம் எடுத்தாங்கண்ணே. அதானக்கா, நீங்கள் மொத்தமாக வந்து வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த மலை செல கூட இல்லாத அந்த லிஸ்ட் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணுங்களேன். ஒன்றுமே இல்லை, கரண்ட் இல்லை, டாய்லெட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன குடியில பார்த்துட்டு நீங்க பாருங்க இந்த குடியில எப்படி இருக்கேன்னு சொல்லி. உங்களோட இந்த விஷயத்தை நீங்க ஒருத்தரும் சொல்லலையா உங்களோட அதிகாரிகள்? பாராக்கிட்ட சொல்றேன் ஐயா. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வீடு தந்தாம்மா, உங்களுக்கு நீ ஒன்றுமே கிடையாது, சாகும் வரைக்கும் நீ எதுவுமே உங்களுக்கு கிடையாது சொன்னா. 6 பொம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு தான் அந்த வீட்டை கொடுக்கல. சஞ்சிக்கு என்ன வந்த மருமக மாரும் அவங்க அப்படி வசதி இல்லை, கஷ்டப்பட்ட குடும்பம். அந்த கேண்டாடு பிள்ளையில அவங்க மனைவி மாற பார்த்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போகுது. வீடு கட்டுற அளவுக்கு எல்லாம் அவங்க கிட்ட அப்படி வசதி இல்லை, அப்படி இருக்கி அவங்களுக்கு. சரி, அம்மாகிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மலை செலவு கூட இல்லை, வீடு ஒழுங்கான முறையில் இல்லை, வந்து மின்சார வசதி இல்லை, இப்படி இல்லாமல் வந்து ஒரு கிராமங்களில் இருக்காங்கன்றது நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். என்ன நானே இப்போ நேரடியாக போய் சந்திச்சிக்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள், என்ன ஒன்றுமே இல்லாத குடும்பங்களை சந்திச்சிக்கிறோம். அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்த்த குடும்பத்தில் இவங்களும் வருதாள் என்னம்மா இருக்கிறதுக்கு ஐயா. ஒரு இல்லை, ஒரு கதிரைக்கு வழி இல்லாமல் இருக்கணுமா என்ன? அப்படி அன்னையில் பின்னாண்டாக்கி பிடிங்கிட்டு போகிற புல்லு அரிசியம் பண்ணி கறியும் கடைக்கும் கொடுத்தேன்டா. சரிம்மா, காசு முடிஞ்சு நாளைக்கு போகணுமான். போய் இப்படி தாண்ட சிவியம் போகுது. அதுக்கு என்ன செய்கிறேன் நான்? அந்த பிள்ளை குமரி பிள்ளைய பாரு, சாவுக்காரத்தை பாரு, செஞ்சவ பாரு, எல்லா சாமி அந்த பிள்ளையை கொடுப்ப பாரு. அப்போ எல்லாம் செய்ய நான் ஒன்றும் தெரியாது. ஆக்கள் தெரிஞ்சாக்க தெரியும், தெரியாக்க தெரியா பற்றி என்ற நிலைமை நினைச்சா என்ன பார்த்து ஆக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் புள்ளி புள்ளி தானம்மா இங்கே பாருங்க. இந்த ஓட்டோட்டமாக என்னம்மா அதெல்லாம் புள்ளி பிடுங்கண்ணே. ஆமான், கால் நடக்கணாமான், கால் நினைக்கிற கால் ஒன்று இதுப்பு நடக்கணும். அந்த குதியா இதுப்பு நடக்கணும்னா என்ன செய்கிறேன்? கெஞ்சி நடக்கணுமா? இருந்தாலும் வேலை இல்லை இந்த கால். அப்படி அன்னையில் வர மாதிரி கேட்ட நிலை வர என்ன கடவுளுக்கு 2வது நீங்கள் நாளைக்கு ராவில பயந்து வந்து வளர்க்குற இருட்டுக்குள்ளே சரியம்மா. ஒன்றையும் யோசிக்காதீங்க, நாங்கள் அதெல்லாம் வெளிப்படுத்தி அரசாங்கத்தில் கொண்டு சேர்க்கோம்மா. யோசிக்காதீங்க என்னம்மா. அப்போ நான் வெளிக்கிறோம் இப்போ என்னம்மா. சரிம்மா, நன்றிம்மா. சரியா, அவன் போயிட்டு வரமா? சரியோ, ஓகேம்மா. இப்படிதான் நான் 3-4 பிள்ளைகள் இருக்கிறேன். இருந்தா ஒரு வீடு கொடுத்தா பிறகு அந்த மற்ற அவங்களுக்கு எதுவும் இல்லை தானே. அடுத்த மாதிரி தான் வரக்குள்ள வந்து அவங்களுக்கு இல்லாம இல்லை, அதுவும் இல்லை. இப்போ 2006 கொடுத்த வீடு தான்
2,50,000 அந்த வீடை 5 மருமகமா இல்லை ஒரு மருமகமா அந்த வீட்டை கேட்டுத்தானு அப்போ அதை கொடுத்துட்டாவும் கொடுத்ததுக்கு பிறகு 4 பிள்ளைகளும் கொடுக்கல இப்போ அப்படி கொடுத்துப்பட்டு அந்த ஒரு சில மனத்தன் முள்ளாக்கள் தேவையில்லை இருங்க வந்து சொல்லுங்கள் எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க நீ ஒரு ஆள் வாங்கி எடுத்து தரு வாங்கினா மற்ற 4 பேருக்கு வீடு இல்லை உங்களுக்கு வீடு இல்லை சரியா வேற இடத்த பார்க்க போறோமா இல்லை தூர போகணுமா இருந்தாலும் நெடிக்கு தான் போகணும் நான் போகிற வயதெல்லாம் ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் விட எடுத்த காட்டி தான் இருக்கேன் இப்போ மற்ற இடங்களும் போகணாங்க தனியாக்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த பொம்பளை புள்ளிகளோட ஒரு 17 வயசு பொம்பளை புள்ளிகளோட இருக்கிறார்கள் கட்டாயம் ஏதாவது ஒன்று செய்யத்தாம இப்போ அடுத்த இடம் வீட்டு திட்டம் வர முடியும் சொன்னால் கண்டிப்பாக அவங்களெல்லாம் கிடைக்கணும் நான் கேட்டுக்கொள்றோம் வீட்டை மட்டுமில்லை எல்லாம் அந்த மலை செலவுடம் தொழில் வாய்ப்புகள் அந்த பயிற்சி இதுகள் இப்போ ஊரோட ஏதாவது ஒரு இது இருந்தா அது செய்யுங்கள் தானே ஒன்றுமே இல்லை இல்லாட்டி இந்த புல்லு பிடிக்கிட்டு வந்த அந்த அக்காவெல்லாம் அவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் இங்கே ஒரு அந்த இதுகள் இல்லை ஒரு மிக்சரோ ஒரு யோகேட்டோ அப்படியான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து செய்தாலும் போங்கள் சரியக்கா ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் காக்காச்சி வட்டைக்குள்ளே இன்னும் ஒரு இடம் தாமரக்கணி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன பிரச்சனை இருந்தால் இருக்குன்னு சொல்லுவாங்க பிரச்சனை இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி நல்லா தானே எல்லா இடத்துலையும் பிரச்சனை கொண்டு எதிர்பார்க்க தானே அந்த ஐயாரோட இருக்கா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் தாமரக்கணியாண்ணா ஓகே உங்கள்கிட்ட இந்த இடத்துல பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஐயா இருக்குது இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ரோட்டு பிரச்சனை இந்த ரோட்டு பிரச்சனை மழை காலத்தில் இதெல்லாம் போயிடாது நடமாட முடியாது ஸ்கூல் பிள்ளைகள் போக இயலாது எல்லாம் போட்டுவிட்டோடனே யூனிஃபார்மோட சேரந்தம்புல மாதிரி வந்து வீட்டுக்கு வருதுகள் நீ அதை கழுவி அடுத்த நாளைக்கு நேரத்தில் மழை காலத்தில் போட்டுக்கலாம் முடியாமல் இருக்கு சில பிள்ளை அதோட ஸ்கூலுக்கு போக நிற்க எனக்கு யூனிஃபார்ம் வைக்கிறோம் எனக்கு போக முடியாது என்று அடம் பிடிக்குது இப்படியான பிரச்சனைகள் இருக்கு மற்ற இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு வீடு இல்லை ஒரு இந்த நாங்களே ஒரு குடும்பம் 3 குடும்பம் ஒரு வீட்டில் வாங்க 3 குடும்பம் ஒரே வீட்டில் இருந்து வாழ்கிறோம் நாங்கள் 3 குடும்பம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு அடிக்கலாம் முடியும் ஒரு வங்காள் பொம்பளை பிள்ளை உண்டு இதில் இப்போ நாங்கள் 3 குடும்பம் தான் இதில் இந்த இதில் இருக்கோம் ஒரே வீட்டில் 3 குடும்பம் இருக்கீங்க சாப்பிட்டு அதில் போயிட்டு அதில் வளர்க்கணும் இந்த குடிசையெல்லாம் நீங்கள் இருக்கீங்க இந்த குடிசையெல்லாம் பிரிக்க இந்த பகையில் சமைச்சு சாப்பிட்டு அதில் படுக்க வேணாண்டா பூச்சி வட்டாரு பயமாக இருக்கு என்ன இப்போ சமைக்கிறீங்களோ என்ன சமையல் நடக்குதும்மா சோறா பாருங்க அம்மாக்கள வீடை பாருங்க குடிசை வீடு சோறு போட்டுக்கிற அடுப்புலண்ணே பாருங்க 2 பேர் கணக்காக போட்டிருக்காங்களா பாய் 2 பேர் அதுடா எவ்வளோ சமைப்பீங்க அதில் இந்த பானையில் 2 சுண்டரிச்சு 2 சுண்டரிச்சுண்ணே 20 மணி காணுமே காலையிலையும் சாப்பிடலாம் பாபு இதில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க இதில் இருக்கோம் அப்போ அந்த வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அந்த வீட்டில் நாங்கள் இப்போ இதில் நாங்கள் இப்போ இருக்கோம் அதில் வந்து மக்கள் 2 பேர் இருக்காங்க 2 குடும்பம் இருக்கு ஒரு 2 வீட்டில் இருக்காங்க அதில் அதோட நாங்கள் 5 வேலை போய் அவியலோட சேர்ந்து தூங்க வேண்டிய அடிக்கிற எல்லாருக்கும் இதில் என்னடா பிள்ளைய பழக்க விடுறது இல்லை பூச்சி வட்டை ஜாமான் அது பழக்காங்கன்னு சொல்லி இதில் அனுப்பி இதில் நாங்கள் பழக்கிறோம் விருப்பம் உங்களுக்கு இல்லைன்னா பிள்ளை விடுறதில்ல பிள்ளைகள் விடுறதில்ல அதுகள் பழக்க விடுறது இல்லை அந்த பூச்சி வட்டை ஜாமான் அது என்று சொல்லி இப்போ உங்களமா இப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் இருக்காங்களா வீடு இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அங்கால 2-3 குடும்பம் இருக்குது அதுகளும் இப்படி தான் தங்கி 2-3 குடும்பம் ஒரு வீட்டில் தங்கி வாழுது உறவினர் வீட்டு அம்மாவோட வீட்டை 2 மக்கள் அப்படி வாழுது 2 குடும்பம் ஓகேயா இப்போ ஐயாவோட வீடு இது அந்த அங்காள் வீடு இருக்கு அங்கே 2 குடும்பம் இருக்குது அங்காளைக்கிறதுல அது நீங்கள் வேணா அரசாங்கம் தந்த வீடா எப்பத்தி வீடு 2020 இப்போ 5 வருஷமா வந்து இல்லை இந்த 2002 அந்த 2002 அதாங்க 2020 ஓகே இது ஃபுல்லாக மணல் என்ன இதெல்லாம் தண்ணி தங்கிக்கணும் இங்கே பாருங்க அடிக்கு போகுங்க வர இங்கே இருங்களா இந்த மட்டை தண்ணி போயிருக்கேன் இந்த அவருக்கு தண்ணி இந்த மட்டத்துக்கு போகும் தண்ணி ஆகட்டு இது ஃபுல்லாக அவ்வளோ தூரம் போகுது அந்த ரோட் இது போய் அந்த அந்த எலக்ட்ரிக் பஸ் மட்டும் போகும் அந்த அடிக்கல போகும் அதில் 3 எலக்ட்ரிக் பஸ் கழிக்கு இங்கே குடும்பங்கள் இருக்குது தானே இங்கே 3 குடும்பம் இருக்கு 3 குடும்பம் இருக்குண்ணே 3 குடும்பம் இருக்குது இதில் இந்த ரோட்டு பங்கு அந்த இது வரைக்கும் பார்த்தா இடையில ஒரு ரோடு இருக்கு இந்த சந்திக்கு போகுது சந்திக்கு போகுது இப்போ இந்த இப்படியே இருக்கிறது கொங்கு ரோடு இருக்கு இங்கே வருது எல்லா இடத்துலையும் முன்னுக்கு மட்டும் தான் கொஞ்சம் துண்டு அது கண்டுபிடிக்குமா எல்லா இடத்தையும் முன்னுக்கு இருக்கு இந்த இலக்கியனுக்கும் கூட வாராக்களை போட்டு தரேன் நான் சொல்கிறாங்க ஏதாவது இதுவரையில் ஒரு தரம் வந்து இதை முன் வந்து போட்டு தரேன் அப்போ இல்லை ஏற்படிக்கிற புள்ளி என்ன இதில் இப்போ
இந்த வீட்டில் ஒரு பிள்ளைகள் படிக்குது, ஆ. அப்புறம் அந்த வீட்டில் ஒரு பிள்ளைகள் படிக்குது. ம். அதில் இப்படி தான் கஷ்டப்பட்டு அதில் தான் சொல்லி அங்கே போய் களவஞ்சேரி போய் படிக்கிற வேலையாக இருக்கிறது. அப்போ காக்காச்சோட தாமரக்கண்ணிக்குள்ள வந்து இந்த பொதுவாக அந்த ரோட்டு பிரச்சனை இருக்கு. பிரதான வீதி அன்னி தானே? அந்த தாமரக்கண்ணிக்குள்ள பிரதான வீதி அன்னி. தாமரக்கணிக்கு பிறகு அன்னைக்கு தாமரக்கண்ணிக்குள்ள பிரதான வீதி அது வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது எத்தனை 1 கிலோமீட்டர் வருமா அந்த ரோட்டு? இப்போ அந்த இதுலேருந்து 4வது எலர்ஜி பயிற்சி போகணும், 9வது எலர்ஜி பயிற்சி போகணும். ஒரு இப்போ இந்த ரோட்டு போடக்கூடிய ரோட்டும் 1 கிலோமீட்டர் வருமா? இல்லை 1 கிலோமீட்டர் கூட கொஞ்சம் கூட வரும். கூட வருமா? இங்கே வந்த இடையெல்லாம் கொண்டு நடுவில் கொங்கு ரோட்டு அங்கால இல்லை, அங்கால இல்லை, அங்கால மலை இது நடுவில் கண்டுடைப்பு. நடுவில் ஒரு 50 கிலோமீட்டர். ஏன் அப்படி போட்டவங்க ரோட் எல்லாம் கேட்குறேன். முன்னுக்கும் இல்லை, இடையிலேயே கொஞ்சம் துண்டு கொண்டு போட. இங்கே இருக்கிற வந்து ஆடிஎஸ்எல் ஆ. தாமதங்கள் தான். இது வந்து தற்போதைக்கு எந்த ரோட்டு முன்னே போடணுமோ அதை போடாமல் போட்டு இடையில கொண்டு போட்டு ஏங்க அந்த ரோட்டு வந்து கிரவல் அடிச்சிருக்காங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முந்தி. முக்கியமாக செய்ய வேண்டியது ரோடு இந்த ரோட்டை வந்து செய்யாமல் போட்டு இடையில உங்க ரோடு அதில் வந்து கிரவல் அடிச்சிருக்காங்க. அது வந்து முக்கியமாக செய்யக்கூடிய வந்து ரோடு இந்த ரோடு. மழை காலங்க தண்ணி வரும்போது முழங்காலுக்கு மேலே தண்ணி போய் கொண்டிருக்கு இந்த ரோட்டில். அதில் வந்து 500 மீட்டர் மேலே அடிச்சிருக்காங்க கிராவல் போட்டு. இந்த அதில் என்ன அதில் அடிக்க போட்டு பிறகு இதைத்தான் செய்ய வந்து இதுக்குரிய காசுகள் நிதி உதவி காணாமட்டு இதனது கூட அதில் வந்து 500 மீட்டர் மேலே அடிக்க கொண்டு விட்டுருக்காங்க கிரவல். வந்த வச்சுட்டு மாற்றி போட்டுருக்காங்க, மாற்றி போட்டு அடிக்கிட்டாங்க கிரவல் ரோட்டுக்கு. கிரவல் ரோட்டு அதில் நீங்கள் இதுக்கு கொங்கர் கேட்குறீங்களா இல்லை கிரவல் ரோட்டுக்கு கேட்குறீங்களா? இதுக்கு நாங்கள் களி அடிக்க இதுவும் கொண்டு நாங்கள் போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் கூடிய தண்ணி வாரானே இதால். இந்த பாருங்க இந்த ரோட்டு இந்த மழை உயரமாக இருக்கு, இந்த ரோட்டை அவ்வளோ பதிவாகி கொண்டு வாருங்க. இடிச்சிட்டு எங்கள் வட்டையை கொண்டு மூடி போட்டு ஆக்கிற வட்டையில். அதுக்காக நாங்கள் என்னென்னா இதுக்கு கொஞ்சம் கிரவல் அடிக்கி இந்த களிக்கு மேலே போட்டு தரணும் வண்டி சொன்னதால் அது இப்போ பாதி பின்னு கூடாது. நம்ம குடியடிக்கும் குடிச்சுப்போம் அந்த வட்டத்துக்கும். இதாகுது. சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் பேருக்கு இந்த வீடு இல்லை, அந்த பிரச்சனை இந்த ரோடு பிரச்சனை. சரி, நாங்கள் கவனத்தில் எடுத்துருக்கோம், ஒன்றும் யோசிக்க தேவையா? போயிட்டு வரோம் நீங்கள். ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த ரோடு தான் அவங்க போட சொல்லி கேட்டவங்க. இதெல்லாம் நீ கிரவல் போட்டுன்னு ஆனால் கிரவலை காணல ஃபுல்லாக போட்டவங்க. கிரவல் வாக்கில அடிச்சு பேஞ்ச மலை கிரவல் நம்பிதா நான் கேட்குறேன். இப்போ வந்து கிரவலா ரோட்டு போட்ட காணாதா அந்த வடிகால் மாதிரி வடிகால் எல்லாம் இல்லைண்ணே. இல்லை தெரியுதானே தெரியுது. சைக்கிள் தூக்கிட்டு போறேன். இப்போ இந்த கிரவல் ரோடு போட்ட எவ்வளோ ஆகும்? இப்போ 4-5 மாதம் இருக்கும். 4-5 மாதத்துல இல்லையோ? எத்தனை மாதம் இருக்கும் இல்லையா? 2 வருஷம் வேணே. அது முக்கியமான பிரச்சனை தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. அப்போ வீட்டுக்குள்ள வந்து வெள்ளம் வெள்ளம் பாதுகான காரணம் வடிகால் பிரச்சனை. தண்ணி ஒழுங்கான முறையில் ஓடுறதுக்கு இல்லாத வடிகால் தான் நீங்கள் ரோட்டெல்லாம் உடைச்சிட்டு போகிறது வடிகால் பிரச்சனை. இங்கே மட்டுமல்ல அங்கேயும் இல்லை வடிகால். அதுக்கு நீங்கள் ஒரு இதை சொல்லலாம் தான், நீங்கள் போய் ஒரு அனுமதி எடுத்துக்கலாம் தான் இல்லாடி. ஒவ்வொரு ஊருக்கு பண்ண முக்கியமாக வடிகால்ன்றது முக்கியமானது விளங்குதோ. அதனால இப்போ ரோட்டையை முடிக்கிறது ஆக்கிற வீட்டில் இருக்கிற மண்ணையும் கொண்டு வர்றது வடிகாலில் பிரச்சனை தான். வடிகால் ஒழுங்காக இருக்க தண்ணி ஏறவாளில் போய் சேர்ந்தானே, குளத்தை போய் சேர்ந்தானே, ஆற்ற போய் சேர்ந்தானே. இப்படியா இல்லை? இதுக்குள்ளயா இல்லை வேலை வார தண்ணி அடிக்கிறது முழுதும் பொங்கலுக்கு தான் போகணும். வேலை வாய்க்கால் எது வாய்க்கால்? எது நான் கேட்குறேன் வாய்க்காலங்க. இதான் வாய்க்கால பாருங்க, நல்ல வாய்க்கால். எங்க வாய்க்கால்? ரோட்டை விட ரோட்டு தான் வாய்க்காலா இருக்கு, வாய்க்கால் மேடா இருக்குடா. அப்படின்னா இதெல்லாம் படி செஞ்சு சொல்லி கேட்கணும் தான் நீங்க. இப்போ இதுக்கு பொறுப்பான ஆக்கள் யாரு? இந்த இதுக்குரிய ரோட்டை பார்த்து ஆடியஸ் கூட கவனிக்கல. இந்த இருக்கு ஆடியஸ் வருதானா? புது நிர்வாகம் அப்படித்தான். நம்ம ஒரு ஆட்டம் கேள்வி போனா இதே மாதிரி தான் சொல்றேன். நாங்க பழைய ஆக்கள், நாங்க புதாக்கள்.
உறுப்பினர் நீங்களும் உறுப்பினர் தான். அப்போ வந்து இப்போ ஆடியோ செஞ்சாங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் இருந்தாங்க ஒரு தினம் வந்து பார்த்தேன் விவசாயம் இல்லை நான் எத்தனை சொல்லி இதுகளை வந்து பார்க்குறவங்க ஒரு கவனம் இல்லை ஒன்றுமே பலாச்சலை பாருங்க முழு ரோட்லையும் நம்ம கிராம மக்கள் தான் அதை முன்னின்று வெளிப்படுத்தினா தான் அவங்களுக்கு தெரியும். இது வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கிறார்கள் தெரியாது காக்கச்சப்படியில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஊர் மக்களை சேர்ந்தா தான் வெளிப்படுத்தினா தான் என்ன பிரச்சனை இருக்கு இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு இதை செய்யலாம். ஆடியோஸ் மூலமா ஆடியோஸோ கோவில் நிர்வாகமோ ஏதோ கொண்டு அதுதானே நாங்கள் வந்திருக்கிறோம். இல்லை அதான் இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, ஊரில் இருக்கிற மக்களும் வந்து இது எல்லாம் விளையாடு விளையாடு புது பாட்டியானே உஷாரா வேலையை வாங்க. ஒரு வருஷமா இந்த வல்படி வெட்டு இந்த இருக்கிற வல்பு வந்து அடிபட்டு ஒரு வருஷமா எத்தனை சொல்லி நீங்க இப்போ ஐயா கொல்லி வச்சுட்டு வந்தீங்க. நாங்கள் கொல்லி கொத்துறோம் இப்போ அவங்க சொல்லியிருந்தவங்க இப்போ அந்த மின் குமிழ்கள் வந்து இரவு நேரத்தில் வல்ப் இல்லை, கரண்ட் இல்லை, வெளிச்சம் இல்லைன்னு இருக்கு. அதே வெளி கொண்டு வரோம். சரியாக்கா நாங்கள் வெளிக்கிறோம் அங்கேயும் பார்க்கணும் அந்த புளியடி என்ற இடத்துக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த புளியடி என்ன புளியடி என்ற இடத்துக்கு வந்து காக்காச்சோடியில் இன்னொரு பிரிவு. அப்போ பார்த்து சொன்னால் வந்து இந்த பார்த்துருப்பீங்க தாமரகன் அந்த இடத்துல வந்து காய்ச்சிருப்பார். இப்போ அவங்களோட அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துக்கார். இப்போ ஷக்கில் தான் பாருங்க எங்கே ஷக்கில் இந்த ஷக்கிலில் வந்து ஏற்றிட்டு வந்து அப்பா வயசான ஆள் வருத்தமான ஆள் என்னத்துக்காக ஏற்றி வந்து அவங்களுக்கு கஷ்டங்கள் அந்த டொய்லெட் பிரச்சனை டொய்லெட் பிரச்சனை அது என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்னென்ன மேஷன் மாதிரி இப்படி காசு அடித்து தோணும் 3 லட்சம் ரூபா காசு. அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போய் ஏமாத்தி எல்லாத்தையும் செஞ்சு தரேன். ஐயா ஏமாத்தியா எல்லாம் செஞ்சு தரேன். நான் இல்லை தானே வீட்டுக்காரர்கள் முழு காசு அடிக்கிட்டு நான் இல்லை தானே நான் இல்லை அவன் பார்த்தான் சொந்தக்காரன் இல்லை விட ஏமாத்தி காசு தரேன் எல்லா வழியும் கொஞ்சம் எப்போ ஏமாத்தி போய் இப்போ 3 வருஷம் இடிக்கும். 3 வருஷம் அப்போ ஆளை பிடிக்கல ஏமாத்தி போனாலும் இது வரைக்கும் இப்போ கட்டல கோட்சி வழக்கம் இல்லையா கோலோடு காலை அரை கொடுக்குற ஆள் பண்ணு பஞ்சாயத்து கொடுத்து பஞ்சாயத்து கொடுத்து கொண்டு கிளம்புறோம் பஞ்சாயத்து கஷ்டப்பட்டு அதுக்கு போற அந்த பொண்ணு போனேன் பொண்ணு இந்த மாதிரிக்குள்ள போய் தான் கொஞ்சம் மேலேஞ்சு விடு வந்து அந்த விராந்தைய போட்டு அந்த காசை போட்டு கட்டுனேன் விராந்தைய கட்டு. அப்போ 2 தான் இருக்கீங்க. இப்போ நீங்க அவளுச்சப்பா பார்த்து நம்ம யாப்பாடா சாமா நஜாயிரம் ஆசித்தி கொண்டு வரா இல்லை. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து மலை செலவு இல்லை இல்லையா இந்த இருந்தும் இல்லாம அப்படியா திருப்பி ரிப்பேர் பண்ணணும் பழைய மலை செலவு உடைச்சி உடைச்சா புதுசா ஒண்ணு. அப்ப அந்த டீட்டெயிலுக்குள்ள வரும் ஐயா உங்களோட பிரச்சனை. இப்ப நாங்க கொஞ்சம் மலை செல்ல கூட எத்தனை பேருக்கு இல்லையோ அதெல்லாம் வந்து வரும் அந்த டீட்டெயில் கேட்டு உடைச்சி உள்ளுக்கோ எல்லாம் கிட்ட வேணும். இப்ப ஐயாவுக்கு வந்து டொய்லெட் இல்ல. இப்ப டொய்லெட் வந்து இப்ப நாங்க இந்த பிரச்சனை அந்த டொய்லெட் இல்லைன்ற பிரச்சனையை வந்து நாங்க அரசாங்கத்திட்ட கொண்டு சேர்க்கிறோம். அரசாங்கம் தான் இதுக்கு பார்த்து ஒரு முடிவு தரணும். நீங்க பாத்துக்கோல அந்த வீடியோவும் பார்ப்பாங்க அதிகாரியாக நீங்க கேட்கலாம் அவங்கள்ட்ட அவங்கள பார்த்து கேளுங்க. நீங்க உங்களுக்கு ஏன்டா வந்து நீங்கள் செய்யணும் பார்த்து செஞ்சு வரணும் தெரிந்தானே. அப்போ அவங்க கஷ்டப்பட்டாள் நம்ம ஒரு இடத்துல இருக்கிற ஆள் இல்லை இன்றைக்கு நம்ம உழைச்சி பண்ண இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு பொறுப்பான டைம் தானே. இன்னும் அவர் 10 ரூபா 50 தர மாட்டேன் அந்த டைமில். இப்போ அடிச்சு போடுறதுக்குள்ள நீங்கள் வந்தானே இப்போ இப்படியும் 4 வலிக்கிட்டு போனவர் இப்போ ஆளுக்கால நான் தேடி வந்தேன் பங்கு வைக்கிறாங்க மாமாட்டோட வைக்கிறார் ஆளு காலி மேலே ராவில் கண்ணு தெரியல ஆளுக்கு கண்ணு தெரியும் அவனு தெரியாது இந்த பார்த்த ஆளுக்கு விளங்குதானே உங்களுக்கு இல்லை முடியாது அக்கா அங்காச்சி மறுபடியும் வெங்காய்க்கு. சரி, இப்போ எங்களுக்கு விளங்குதானே. இப்போ நாங்கள் பார்த்து அரசாங்கம் கொண்டு சேர்க்கிறோம் பாருங்க. சக்கில் ஏற்றி வந்துக்கிறேன் அந்த மனுஷனை. ஐயா இப்போ நீங்கள் வெளிக்கிடுங்க சரியோ. நாங்கள் இந்த பிரச்சனை நாங்கள் அரசாங்கத்தை கொண்டு சேர்க்கிறோம். சரி ஐயா, ஓகே நன்றியா. போகிறதுக்கு இதெல்லாம் ஆக்கெல்லாம் போகிற போக்குவரத்து ஒன்றுமே இல்லை. இது தண்ணி தேங்கிக்கிற இடம் போல பாரு லெட்டர் மாரி நான் எழுதி லெட்டர் வந்து எழுதி கொடுத்தேன்னா சபைக்கு புலியடி உள்வீது திருத்தி அமைத்தல் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஊடாக நாங்கள் அறியத் தருவது யாதெனில் வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக புலியடி உள்வீதி பாதை சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் பிரயாணம் செய்வதற்கு பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே தாங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து புலியடி வீதியினை திருத்தி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிரதேச சபை கிடைக்குங்க. ஐயோ இதென்ன எப்படி கிடக்கு? பிரதேச சபைக்கு நான் எழுதி கொடுத்த ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் இருக்கு. 10 நாள் பிரதேச நான் சொன்னேன் நாங்கள் லோடுறப்போ பாருங்க ரோட்டை பாருங்க.
இது வளமையான பிரதான வீதியா கூட? பாருங்க வலது காட்டுங்க பாருங்க. இந்த துண்டெல்லாம் திருத்தணும் பிள்ளை. இவங்க குறியாக்கள் தானே. என்னம்மா ரோட்டெல்லாம் அப்படி இடிஞ்சதாக்கு? இந்த ரோட் போய் அங்கே மெயினில் வருதா அவங்களோட இதுக்கு? மேலே போய் வேணே. இப்போ நீங்கள் கேட்டே வந்து துண்டை மட்டும் தான் திருச்சி நீங்கள். இந்த துண்டை மட்டும் வேணே. நீங்கள் ஃபுல்லாக கேட்கலண்ணே. இந்த துண்டை மட்டும் மண்ணை ஏற்றி போட்டு அதை போக்குவரத்து செய்யறதுக்கு அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். நாங்கள் அதை மண்பட்டி போட்டு இந்த மண்பட்டி போட்டு பைக்கில் போகிற அளவுக்கு வச்சுட்டு பைக் வாகனம் பெரிய வாகனங்கள் போகாது, ஆட்டோலாம் போகாது. தெரியுதா இந்த பள்ளம் தெரியுதா பிரியா? சரி அண்ணா, இப்போ இதையும் ஒரு மனுவாக கொடுப்போம் நம்ம. இப்போ இவங்க இப்போ நடவடிக்கை எடுக்காட்டி மேலே தானே கொண்டு போகணும் இதை. வேறு என்ன பிரச்சனை இருக்கா அதுக்குள்ளே? முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்று. இந்த பிரச்சனை என்ன? இதைத்தான் இதுக்குள்ள முக்கியமான பிரச்சனை இப்போ காணப்படுது. ஓகே, இது புளியடி வீதி ஏன்னா? புளியடி வீதி. ஓகே 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 மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காக்காச்சுவட்டை அப்படின்ற இந்த கிராமத்துக்கு வந்து நாங்கள் ஒரு சில பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துருந்தோம். முக்கியமான பிரச்சனையாக வந்து காக்காச்சுவட்டையில் வந்து நடமாடும் சேவை மருத்துவம் என்ன, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து இயங்கி வந்துன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி இப்போ ஒரு வருட காலமாக அது வந்து தடை செய்யப்பட்டு அது வந்து இங்கே வரல. அதனால் வந்து பயங்கரமான ஒரு சிரமத்தை வந்து இதனுக்குற வந்து வீடியோ ஆதாரம் இருக்குது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பாடசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது ஆசிரியர் பற்றாக்குறை இந்த பாடசாலை இருக்குது. கிட்டத்தட்ட 7 வரைக்கும் பாடசாலை இருக்குது. அது வந்து ஒரு நேஷனல் பாடசாலையை வந்து அறிவித்தது பிறகு அதுக்குரிய அந்த அரசாங்கத்தினால அந்த அப்ரூவல் வழங்கப்படவில்லை. அப்போ 2 பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடங்கள்லையும் பொதுவாக வந்து நம்ம முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் வந்து காக்காச்சுவட்டை, வம்மியடி வட்டாரம், 2வது வந்து தாமரக்கணி, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து புளியடி இந்த 3 பிரிவுகள் இருக்குது காக்காச்சுவட்டைக்குள்ளே வந்து. அப்போ இந்த இடங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீதி, அங்கேயும் வந்து வீதி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. தாமரக்கணிக்குள்ளே வந்து வீதி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. இதையும் பாருங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு, இது வந்து வீதி உடஞ்சி கிடக்கு. இது வந்து கொஞ்சம் புளியடி பிரதான வீதி, இதையும் வந்து கவனத்தில் எடுக்கணும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 45 பெண் தலைமைத்துவ குடும்பம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பு, அவங்களுக்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கையாளணும். ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகளில் வந்து படித்து கொண்டிருக்காங்க. அந்த படிப்பு செலவாவது பார்க்குறதுக்கு அவங்க ஒரு வாழ்வாதாரத்தையும் வந்து உருவாக்கி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மலைசல கூடம் இல்லை என்ற இந்த பிரச்சனையை வந்து பார்த்துருப்போம். அடுத்த நிறைய பேருக்கு வந்து வீடும் இல்லாத பிரச்சனை இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனை இந்தளவு பிரச்சனை தான் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை நாங்கள் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு ஒரு மனுவாக வந்து நாங்கள் தயார் பண்ணி அதை நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் இப்போ போன நேரம் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகலே வந்து அவங்க குறிப்பிட்ட ஆட்கள் வாரம்னு சொன்னவங்க, நாங்கள் நேற்று தினம் மனுவை வந்து கொடுக்க போகல வந்து கோல் அடித்து ஆன்சரே இல்லைன்னு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்போ நியாயமாக எங்களோட வந்து கதைக்கிற நீங்கள் இப்போ உங்களுக்காக வேண்டி உங்களோட ஊரில் வந்து உங்களோட பிரச்சனையை வெளிக்கொண்டு உங்களோட மனுவை நாங்கள் கொண்டு கொடுக்கக்குள்ள இப்போ அதுக்குரிய ஆடியஸ் என்ன பொறுப்பாகக்கூடிய ஆடியஸ் இல்லாட்டி அந்த கிராமத்தில் ஒரு சேவை மனப்பான்முடைய யாராவது வந்து அந்த மனு கொடுக்கக்குள்ள நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கோல் எடுத்து ஆன்சர் இல்லை, சிலவங்க வாரான்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறீங்க. அப்போ வந்து இப்போ எங்களில் ஒரு நம்பிக்கொண்டு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு, விளங்குதா? இந்த மனுவை வந்து உங்களை கொடுப்பாங்களா இல்லையா, இது விளையாடுறாங்களா, சும்மா வந்து வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியான யோசனை மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை வந்து ஏற்படுத்துறது நாங்கள் வந்து உருவாக்கணும். கண்டிப்பாக நாங்கள் எதுக்கெல்லாம் நாங்கள் மனு கொடுத்துருந்தோமோ கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் அதுக்கான தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்கணும். என்ன சொன்னால் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நாங்கள் வெளிக்காட்டும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து இந்த எம்எல்டி இந்த திட்டத்தினுடைய வந்து நிறைய கிராமங்களுக்கு போய் பிரச்சனை கொண்டு வரும். அந்த வகையில் காக்காச்சுவட்டையில் இந்த பிரச்சனையை வந்து இவங்க சொன்னதில் வந்து ஒரு பாதி பிரச்சனையாக தீர்மானம் சந்தோம் தான் என்ன. இப்போ அரசாங்கத்திடம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொன்னால் தானே அதுக்கான தீர்வு கிடைக்கும். அப்போ பிரச்சனை தெரியாமல் இருந்தால் தீர்வு கிடையாது, விளங்குதா? அப்போ அந்த ஒரு திட்டத்தான் செய்கிற பண்ணால் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உங்களுடைய மனுவை வந்து நாங்கள் திங்களாக கொடுப்போம். எதிர்கின்ற திங்கட்கிழமை என்ன பாடுபடும் உங்களை மட்டும் இல்லை 5 கிராமங்கள் மொத்தமாக 6 கிராமங்களுடைய மனுவை நாங்கள் ஒரே நேரத்தில் கொடுப்போம். அந்த மனுவை நாங்கள் கொடுக்கக்குள்ளே நீங்களும் வரலாம். நான் மட்டக்களப்பு கச்சேரி போய் ஆளுநர் அலுவலகத்தில் மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு செயலாளரிடம் அந்த மனு வந்து நான் கையளிப்போம். நீங்களும் வரலாம் கொடுக்கறதுக்கு. அப்படி நீங்கள் வரா பட்சத்தில் வந்து எங்களோட காணொலியை பார்த்து தெரிஞ்சு விடலாம். அதாவது இங்கே என்னென்ன பிரச்சனை இருந்தோ அதில் நாங்கள் அந்த மனுவில் என்னென்ன எழுதி கொடுக்குமோ அதெல்லாம் நாங்கள் வாசிக்கப்படும். அது எல்லா ஊரில் மனுக்களும் வாசிக்கப்படும். இந்த திட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன? இந்த திட்டம் பற்றி எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய கிராமத்துக்கு வந்து ஒரு தடவை வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கிராமத்தில் வந்து இப்போ
பல கோரிக்கையில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு ஒரு கோரிக்கை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்தாலும் எங்களுக்கு கிராமத்துக்கு பெரிய சந்தோஷமாக தான் இது கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் போது நம்புகிறோம், அதை மனோ கொடுப்போம். என்னென்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனலை வச்சு இப்போ வேறு ஒரு வேலைகளும் செய்யலாம் தான். தம்பியாக்கள் இருக்கீங்க, நீங்கள் இளைஞர்கள், உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை விளங்குதோ. இப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு ஒரு சிலர் தெரியாமல் கூட இருக்கும், அப்படி தானே? எல்லாரும் தெரியுமா என்ன செய்கிறேன்னு? சொல்லுங்கள், அவன் என்ன செய்கிறேன்னு. உதவி இப்போ கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டோம். இப்போ முதல் வீடியோ பார்த்துக்கலன்னு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறேன் தெரியுமா? இப்போ தெரியாது. தம்பி தெரியுமாடா? உங்களுக்கு தெரியுமோ? என்னென்னு சொன்னால் தம்பி நான் ஆரம்பத்தையும் சொல்லியிருப்பேன். ஏனென்றால் இப்போ அந்த நாங்கள் இப்போ முதல் வந்த உதவி திட்டங்கள் செஞ்சுனாங்க அணை உதவி திட்டங்கள் செய்யக்கூடிய தம்பி. இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கான உதவித்தான் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருந்தது. அப்போ எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ உதவி நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் எவ்வளோ உதவி செஞ்சு முடிக்கிறேன். அப்போ ஒரு நாளில் இப்போ உங்களோட காக்காச்சி வீட்டில் இப்போ எத்தனை குடும்பம் இருக்குது? ஒரு 380 குடும்பம் இருக்குது. 380 குடும்பம். இப்போ இந்த 380 குடும்பம் இருக்குது. இந்த காக்காச்சி விட்டது இல்லை, எல்லா பிரிவிலும் இருக்குது. இதே வந்து நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் வந்து நிறைவடைஞ்சு அந்த உதவி திட்டம் வரும்னு சொன்னால் அந்த 380 குடும்பம் நன்மையிடமா இல்லையா? உண்மையான விஷயம் தானே. இப்போ ஒரே நாளில் வந்து 380 குடும்பங்களுக்குரிய நன்மை அடையக்கூடிய வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். என்ன ஒரு நாளில் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிற நல்லமா இல்லை ஒரு கிராமத்துக்கு உதவி செய்கிற நல்லமா? நீங்கள் யோசிச்சு சொல்லுங்களேன். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை கிராமத்துக்கு உதவி செய்யலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு 300 கிராமத்துக்கு உதவி செய்யலாம் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ஒரு குடும்பத்துக்கு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சால் கிட்டத்தட்ட நான் ஒரு 300 குடும்பத்துக்கு, அதாவது இங்கே 380 குடும்பம் இருக்குது. அப்போ இந்த 380 குடும்பத்துக்கு நான் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி வீடியோ போடணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டும். ஏண்டா ஒரு வருஷத்துலேயே 325 நாள் தான் 380 குடும்பம் இருக்குது, ஒரு வருஷம் தாண்டும். பாருங்கள், ஒரு வருஷம் நீளமாக போகிற அந்த பிரச்சனையை வந்து ஒரே நாளில் முடிச்சு நான் பொதுவான பிரச்சனை தான் செஞ்சிடக்கூடிய இருக்குது. இப்போ என்னென்றால் இப்போ உண்மையிலே பிரச்சனையை தெரியப்படுத்தினாலும் தம்பி கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கப்படும். என்ன உங்கள் நிலை தான் யோசிச்சு பாருங்கள். உங்களோட அம்மா அப்பா தானே இந்த நிறைய தூரங்களுக்கு போயிட்டு மருத்துவமனைக்கெல்லாம் போய் மருந்து எடுக்கிறாங்க. இதே நடமாடும் சேவை இங்கே வரும்னு சொன்னால் மக்களுக்கான அந்த பெரிய உதவியாக தானே இருக்கும். அந்த இடத்துல காய்ச்சிருந்தவங்க எங்களுக்கு வந்து வீடியோ இருக்குன்னு நான் முதல் வந்து நடமாடும் சேவை வந்தது எங்களோட வீடியோட வந்தே வந்து மருத்துவத்தை வழங்கியிருந்தவங்க. இப்போ ஒரு வருஷமாக எல்லா காரணத்தினால வந்து அந்த தார மருந்து எங்களுக்கு பிடிச்சி போவதில்லை என்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தவங்க. கண்டிப்பாக அந்த நடமாடும் சேவை வந்து கண்டிப்பாக அந்த ஊருக்கு திருப்ப ஆலோசித்து அதை கொண்டு வருவாங்க. ஏன்டா இப்போ மற்ற கிராமங்களில் குடுவிடு தானே இது, அது எதிராக குடுவிடு தெரியல, மருந்து குடுவிடு ஒரு நாளாக குடுவிடு தானே. அப்போ கண்டிப்பாக அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். இப்போ நாங்கள் வந்து இப்போ MLD இந்த திட்டத்தினோட தம்பி இந்த உதவி செய்கிறோம். MLDன்றது உங்களை இளைஞர்கள் தான்டா விளங்குதோ. இப்போ நீங்களாம் இப்போ தம்பியாக்கள் தான் இல்லை, தம்பியாக்கள் சில அண்ணன் இல்லைன்னு நீங்களாம் வந்து MLDன்னு சொன்னால் கொஞ்சம் தைரியமான ஆக்கள் விளங்குதோ. இளைஞர்கள் வந்து இப்போ ஒரு பிரச்சனைடா கொஞ்சம் ஓடி போகிற கூட தான். இது யார் ஓடி போடு? இளைஞர் தானே. கதைக்கடா அடிச்சடி தான்டா கதைக்கு வேணும். வந்த நேரத்துலேருந்து அமைதியார்கள் தம்பியாக்கள். இப்போ நீங்கள் தாண்டா உங்களோட உள்ள இருக்கிற பிரச்சனை சொல்லணும். என்ன இப்போ மற்றாக்கள் வராட்டி இப்போ இளைஞர்கள் விளையாட்டு கழகம் இருக்குது. என்ன நீங்கள் எத்தனையோ நண்பர்கள் வட்டாமல் இருப்பீங்க. ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குள்ளே சொல்லாத நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி உங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்க? நியாயமான கேள்வியா இல்லையா? அப்போ நான் ஆரம்பத்தில் வந்து கதைங்கன்னு சொல்லக்குள்ள எல்லாரும் கமரா இருக்குன்னு சொல்லி பயந்து விட்றீங்க, ஏதோ சொல்கிறீங்க. இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ போகிற டிக்டாக்கில் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி போடுறீங்க, உங்களை சொல்லல இளைஞர்கள் போடுறீங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்ன கண்டிப்பாக நீங்கள் வரவேற்பு கொடுத்து பாரு. இப்போ நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்ன அப்போ இந்த ஊருக்கு வரக்குள்ளே நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்து ஊரில் இருக்கிற பிரச்சனை இப்போ இந்த பொடி நினைச்சிருந்தால் அண்ணா வாங்கினா நான் அவங்களோட கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே வீடு மேலே ஒரு அம்மா வயசான அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மலை செலவு கூட வசதி. நீங்கள் தைரியமாக கதைக்கலாம் விளங்குதோ. இப்போ நீங்கள் தைரியமாக காய்ச்சி தான் எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு கல்யாணம் கண்டதுக்கப்புறம் உங்களோட குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலைமைக்கு வருவீர்கள். உண்மையான விஷயமா இல்லையா? இப்போ நான் சொல்கிற பிள்ளை இருக்கா தம்பியாக்கள்? இல்லை தானே, நல்ல விஷயம் தானே. கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டியது இளைஞர்கள் உங்களோட கையிலான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கேன். எத்தனை இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு போனால் அவனுக்கும் விளங்கும். இப்போ நாங்கள் நினைக்கிற விஷயம் தம்பி, இப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு இதில் இப்போ என்ன நன்மை யோசிப்பார். நான் மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். இப்போ எனக்கு வீடியோ போட தெரியாதா? நாம் இது 2 மணி தியாலம் இல்லை, ஒரு அரை மணி தேரத்துக்குள்ள ஒரு வீடியோ போடுவேன். இப்போ காலை எத்தனை மணிக்கு வந்து நான் இங்கே 2 மணி அங்கே விட்டு 2 மணி. இப்போ பாருங்கள் 6 மணி அப்போ இருட்டாக போயிடுதுன்னு. அப்போ இருட்டுப்படக்குள்ளே நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் மக்களுக்கான சேவையை செய்யணுமென்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு திட்டத்தை, அதாவது MLD என்று சொன்னால் வந்து தம்பி இப்போ நீயும் ஒரு MLD தான், நீயும் ஒரு MLD விளங்குதா. உண்ட மனசில் வந்து ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு இப்போ கோட் விளக்கெல்லாம் போனான் யோசிச்சுப்பார். அவள் எனக்காக சண்டை பிடிச்சினா நான் யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு அவன் அந்த தொழில் பிரச்சனை நடந்தது தட்டி கேட்க போடணும், தட்டி கேட்க பிரச்சனை. அப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கு நான் போவதில்லை தம்பி. இப்போ இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் பொதுப்பட சிந்திக்கலாம்ல, மக்களுக்காக வந்து சிந்திக்கலாம்.
புண்ணியம் தானேரா, உதவி செய்யுங்கன்னு சொல்றதுல தப்பு இல்லை தானே. நீங்கள் கெட்ட வழிக்கு போகணுன்னா தான் தப்பு. ஏன்னா உண்மையான விஷயம் தானே. நீங்கள் ஒரு அதை அடுத்து வந்து நிறைய இடங்களில் வந்து விளையாட்டு கழகங்களோட வந்து சண்டை ஏற்படுறது பிரியோசனம் இல்லை சண்டை தம்பி. அதெல்லாம் சில இடங்களில் போயிருந்தாங்க விளையாட்டு கழகங்கள் ஒரு ஊரில் வந்து 2-3 இருக்கும். அப்போ சண்டை பிடிச்சவங்க போலீஸ் கேஸுக்கெல்லாம் போன சம்பவங்கள் இருக்குன்னு அதெல்லாம் தேவையில்ல விஷயம் தானே. அப்போ நீங்கள் சண்டை பிடிச்சிங்கன்னா ஊருக்கு வந்து ஒன்றும் செய்யலாது. ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ விஷயத்தை சாதிக்கலாம் தான். உங்களுக்கு தெரியும் கோட்டாகவும் அந்த பிரச்சனை நடந்தது. அங்கே வந்து அதிகமாக நின்று யார் போராட்டத்துக்கு? இளைஞர்கள். எல்லா போராட்டத்திலையும் வந்து இளைஞர்கள் தான் அதிகம் நின்றவங்கன்னு. இப்போ எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்காங்க. அதை வச்சு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கியிருக்கோம். இதை நாங்கள் செய்ய போகல எங்களுக்கு எவ்வளோ ஆபத்து வரும் யோசிச்சு பாருங்க. உயிருக்கே ஆபத்து வரலாம். உங்களுக்கு தெரியும் இது வந்து சும்மா பிரச்சனை இல்லைன்னு. இப்போ ஊரில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு வரக்குள்ள அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் வழங்கலாம் தம்பி. விளங்குதோ? அப்போ உயிர் பயமெல்லாம் தாண்டித்தான் அதை துறந்தாண்டி இப்போ நாங்கள் ஒரு உதவி செய்யறது வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும். விளங்குதா? இதை வந்து அரசியலும் இல்லை, அரசியல் கட்சியும் இல்லை. சரியோ? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உண்மையான விஷயம் நம்ம இளைஞர்கள் என்ற ஒரு இதில் வந்து பிரச்சனைகளை வந்து தட்டி கேட்போம். விளங்குதா? தட்டிக்க பயமா அவங்களுக்கு பிரச்சனையே குரல் கொடுப்பீங்க. இப்போ நிறைய இடத்துல எத்தனை ஊழல்கள் நாங்கள் பார்த்துருந்தோம். சரியா? இனியும் எத்தனை ஊழல்களை வெளிக்கொண்டு வேண்டியிருக்கு. இப்போ உண்மையில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நினைக்கிற இளைஞர்கள் நினைச்சா அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். கண்டிப்பாக அவங்களோட ஆதரவை நாங்கள் வேணும்னு நினைக்கிறோம். நம்மளோட பேர் வந்து எம்எல்டி. நீ ஒரு பிரச்சனை கேட்குன்னா நீ ஒரு எம்எல்டி. சரியா? நீ ஒரு எம்எல்டி, நீ ஒரு எம்எல்டி, எல்லாருமே எம்எல்டி தான். சரியோ? இந்த எம்எல்டி இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ஆடிஎஸ் அடுத்து வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தலைவர் இருக்கும். என்ன தலைவர் இருக்கும், செயலாளர் இருக்கும், பொருளாளர் இருக்கும். இதுக்கு அப்படி இல்லைடா. நானும் தலைவர் இல்லை. இதுக்கு நான் உருவாக்குறதா நான் தலைவர் இல்லை. நானும் அதில் உறுப்பினர் மாதிரி தான். விளங்குதா? நானும் ஒரு எம்எல்டி, நீ ஒரு எம்எல்டி, எல்லாரும் சமம். விளங்குதா? நீயும் தைரியமாக இப்போ நான் அனுஷன் நான் வந்து அவர் பிளவிட்டால் நீ இந்த இடத்த தைரியமாக கேட்கலாம். அண்ணா நீங்கள் இப்படி பிளவுறீங்க, இது நியாயமா சரியான்னு கேட்டால் நீ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை தட்டி கேட்குறானே. நீ ஒரு எம்எல்டி தான். விளங்குதா? அப்போ உங்களும் ஆக்களை வந்து பேசி கழிச்சிட்டு தான் நீங்கள் வருவீங்கடா. இப்போ 2 ஆள் இப்போ நான் சொல்லக்குள்ளே வந்து கொஞ்சம் யோசிப்பான். அண்ணா வந்து சும்மா கழிச்சு கொண்டிருக்கான். நான் அங்கே போகணுமே, எனக்கு வேலை இடக்கு, அது விளையாடணுமேனு சொல்லி யோசனை போகலாம். விளங்குதா? ஆரம்பத்துலேருந்து ஒரு ஆளை வளர்த்து வந்தால் தாண்டா நீங்கள் வளருவீங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற சிந்தனை வரும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு இந்த நடமாடும் சேவையோ இல்லை உங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். இதை நான் ஆளுன்ற கைக்கு வந்து எடுத்து செல்லுன்னு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் ஆதரவு வழங்க உண்டா. நான் அங்கே கழிச்சு கொண்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு வகத்தில் இருக்கீங்க இல்லைங்க. அப்போ நீங்கள் நினைச்சிருந்தால் வந்து இல்லைங்க நினைச்சிருந்தால் வந்து நீங்கள் செஞ்சுருக்கலாம். உணர்ச்சி பூர்வமாக வந்து சேர்ந்து செய்யுங்க. சரியோ? உண்மையில் உங்களோட பிரச்சனை நீங்கள் நினைச்சாலும் வெளிக்கொண்டு வரலாம் தம்பி. உங்களோட கையில் ஃபோன் இருக்குது. இப்போ நான் தான் வரணும் வண்டி இல்லை, எங்கள் டீம் தான் வரணும். உங்களோட கையில் ஃபோன் இருக்குது. டிக்டாக் பாவிக்கிறீங்க. அந்த டான்ஸ் ஆடி போடுறதுக்கும் இந்த திறமையை அந்த சும்மா போடுறதுக்கும் நீங்கள் இந்த ரோட்டு பேஜனை போட்டிக்கலாம். எத்தனை டிக்டாக் செய்கிறால் தான் இன்றைக்கி இல்லை இல்லைன்னு சொல்கிற கை வந்துங்க. எல்லாரும் டிக்டாக் செய்கிறீங்க. இப்போ நினைச்சிருந்தால் மக்களே புளியடி வீதி பாருங்கள். இது வந்து உடைஞ்சு கிடக்கு. நாங்கள் வந்து பிரதேச சபையிட்டு இந்த கடிதத்தை கொடுத்து 10 நாளாவது இது வரைக்கும் எந்த விதமான தகவல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் போட்டிருக்கலாம் தானே. நானே தான் செய்யப்படுறேன் செஞ்சு போட்டு நான் மனு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு வீடு தெரியப்படுத்திக்கலாம். அவனே அண்ணாவில் கோவமா அண்ணாவில் இப்படி கேட்குறேன்னு விளங்குதா? என்றால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆளும் நினைச்சா இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்களும் இளைஞர். விளங்குதா? நீங்களாம துருப்பா. நானும் இளைஞர், நீங்களும் இளைஞர். சரியா? அதுக்காக அந்த ஐயாவுக்கு இப்போ வயசு வந்துட்டு அவர் இப்போ இளைஞர் இல்லை. அவருக்கு இப்போ எத்தனை வயசு இருந்தாலும் அவர மனசில் ஒரு என்ன ஒரு ஊழலை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகும்னு சொன்னால் அவரும் இளைஞன் தான். அவரும் எம்எல்டி தான். இளைஞர் மட்டும் எம்எல்டி இல்லை. சரியோ? நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன எதிர்காலத்தில் உங்களுக்கு விளங்கப்படும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அனுசன்னா இங்கே வந்தான், இதை கதைச்சான், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படிலாம் செஞ்சுருக்கான்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் யோசிக்க வைப்பேன். அப்போயாவது வருவீங்க. நீங்கள் என்ன பிரச்சனைடா? நல்லது செய்கிறதுக்கு உருவாங்க. கெட்ட வழியில் போகாதீங்க. விளங்குதா? எத்தனை படியில் வந்து கெட்டு போகிறாங்க. என்ன அப்படி போகாமல் நல்ல வழியில் வாங்க. அம்மா அப்பாவோட பேரை வந்து காப்பாற்றுங்க. ஏன்னா ஐயாக்கெல்லாம் உண்மானே அம்மா அப்பாவோட பேரை வந்து காப்பாற்றுங்க. சும்மா சண்டை பிடி எத்தனை பேர் பைக்கில் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டு விழுந்து ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போகிறாங்க. காதல் தோல்வி ஆண்டு தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. இந்த உங்களோட ஊர்லேயே இன்றைக்கு ஒரு பரிதாபமான சம்பவம் மட்டும் இடம்பெற்று யோசிப்பார். அது என்ன பிரச்சனையோ. ஆனால் அவர் வந்து செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் பாதிக்கப்பட்ட யார்? அவனோட அப்பா அம்மானே. அவனோட உறவுகளுக்கு பெரிய பாரத்தை கொடுத்து போயிட்டார். அவரை மனசில் சும்மா இருந்திருக்கும். அவர் இருந்த விட வந்து அவரோட பாரம் போயிருக்குண்டா. ஆனால் பெற்றோருக்கு அவங்க பாவம் தானே. அப்படி இருக்காமல் நீங்களும் முன்னுக்கு வரணும் தம்பியாக. சரியா? குரல் கொடுக்கணும். எம்எல்ஏ இருக்கணும். அப்போ மக்களே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் நிறைய காய்ச்சிட்டு பொடியன்மாரோட அதோட சேர்த்து நிறைய பொடிகள் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட ஊருக்கு வரக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு வழங்குங்கண்ணே. அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்றால் உங்களோட ஊருக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து காசு கேட்கல. 500 காசு 1000 ரூபா காசு கேட்கலன்னு. அடையப்பா உங்களோட அப்பா அம்மா உங்களோட சகோதரங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது வெளிப்படுத்துங்க. அதை கொண்டு அரசாங்கத்திலும் சேர்க்கணும்னு சொல்கிறோம்.
இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஆடிஎஸோ ஒரு ஜிஎஸோ ஒரு உங்களோட விளையாட்டுக் கழகம் செய்ய வேண்டிய வேலையை யாரோ ஒரு வேலை எங்கே ஒரு வந்து செய்கிறான் உண்மையான விஷயம் தானே நீ இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தம்பி யோசிச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு கோபம் இல்லைடா இப்போ என்னடா இப்போ சில இடங்களில் போகல இப்போ ஆரம்பம் போக தான் விளங்கும் நீங்கள் உங்களமா இளைஞர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாரா இது நான் மட்டும் இல்லை நம்மளோட பொடியிலும் வந்து இணைஞ்சு செய்கிறானுக்குள்ளே ஒரு இதாக இருக்கும் என்ன இளைஞர்கள் எம்எல்டின்றது தம்பி மெகாலோடான் சரியோ மெகாலோடான்னு சொன்னால் வந்து உலகத்திலே கடலில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு மீனினம் தம்பி சரியோ அது வந்து திமிங்கலத்தையே முழுங்கக்கூடிய ஒரு மீனினம் அது இப்போ இறந்து போச்சு மறிய போச்சு அப்போ அது எவ்வளோ பெரிய பவரம் இப்போ சிங்கம் கடித்தால் வந்து அந்த 100 பவுன் வெயிட் மாதிரி தான் வரும் சரியா அதாவது சிங்கத்தை விட எத்தனையோ மடங்கு கடி அதில் பவர் இருக்கும் கேள்விப்படி நினைக்கிறேன் விளங்குதா தெரியாக்கள் யூடியூப்பில் இல்லாட்டி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் எம்எல்டி என்று சர்ச் பண்ணி பாருங்கள் வரும் அந்த விலங்கு கொண்டு பெரிய மீன் கப்பலை முழுங்கும் பார்த்துருப்பீங்களே சரியா அப்போ அந்த ஒரு பவரை ஏன் நான் இளைஞர்கள் வச்சுக்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பை வந்து தட்டி கேட்க பண்ணுறதுக்கா விளங்குதா வாயை முடித்திருக்கக்கூடாது தம்பி சரியா தப்பை தட்டி கேட்கணும் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு கையால் தட்டுனா சத்தம் கேட்குமா நமக்கு 2 கை தட்டுப்பட தான் சத்தம் கேட்குமே அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் நீங்கள் ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு வரலாம் இப்போ நாளைக்கே உங்களுடைய ஒரு பிரச்சனை வைங்களேன் உங்களோட ஒரு பிரச்சனை இதை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம் இப்படி கொண்டு வரலாம் நீங்கள் கொண்டு கொடுத்து போய் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்வீங்க என்ன ஆர்ப்பாட்டம் செய்ய தேவையில்லை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க இறுதியாக இருந்தால் ஆர்ப்பாட்டம் இந்த பிரச்சனை முடித்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கணும் விளங்குதா ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்த நோக்கம் இல்லை சேர்ந்து ஒரு பிரச்சனையை வெளியில் ஒன்றா நோக்கம் அது பிடிச்சி போகுது காய்க்கிறேன் நான் சரி ஓகே அப்போ வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் உண்மையிலே வந்து எங்களுடைய இந்த எம்எல்டி இந்த திட்டத்தினூடாக வந்து உண்மையில் நிறைய நன்மைகள் மக்களுக்காக வேண்டி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நாளைய தினம் நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு சீட்டு குழுக்கள் மூலமாக தான் தெரிவு செஞ்சு எடுக்க போகிறோம் ஓகே மகளி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த சீட்டு குலுக்கி நாங்கள் துண்டு எடுக்க போகிற இதில் வந்து பிரதர் அடுத்த எங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் இளைஞர்கள் எங்களுடைய எம்எல்டி டீம் சொல்லியிருந்தாங்க வந்து இந்த கிராமத்துக்கு போங்க உண்மையில் வந்து இது வந்து கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிராமம்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வழங்குறாங்க எந்த இடம்னா 35ஆம் காலனி உட்பட்ட வெள்ளாவளி உட்பட்ட 35ஆம் காலனி அங்கே வந்து நிறைய பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கா நிறைய கஷ்டமான குடும்பங்கள் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க தம்பியாக்களும் காரில் வந்து அவனே சொல்லியிருந்தானு அதை தான் சொல்லியிருந்தீங்க 35ஆம் காலனி என்னன்னு சொல்லியிருந்தீங்களா கம்பி கட்டோ கம்பி இறக்கம் அது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கா அது ரெண்டையும் ஒரே ஒரு நாளில் பார்க்கக்கூடியமா இருக்குமா பார்க்கலாமா போல தானே அப்போ வந்து இப்போ நாளைக்கு ஃபெஸ்ட்டுக்கு வந்தால் நீங்கள் சொன்னது போம் 35ஆம் கட்டை என்ன 35ஆம் கட்டை அதுக்கப்புறம் கம்பி இறக்கம் அது மட்டக்களப்பு மாவட்டம் தானே ஓகே என்னென்னு சொன்னாலும் வந்து இப்போ உண்மையில் நாங்கள் சீட்டு வந்து கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இப்போ பக்கச்சார்பு இல்லாமல் வந்து ஊருக்கு போகணுன்றதுக்காக தான் சொன்னாங்க இனிவங்க கேக்குள்ளே வந்து இப்போ கண்டிப்பாக அவங்க கேக்குள்ளே இல்லைன்னு சொல்லல தானே சீட்டு குளிக்கிறண்டா அது எப்போ வார அந்த இடம் என்ன இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கக்குள்ள கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும் இப்போ அந்த அடிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைய தினம் நாங்கள் 35ஆம் கட்டை என்ன அந்த இடத்துக்கும் கம்பி இறக்கம் அப்படின்ற அந்த இடத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கொண்டு வருவோம் நாங்கள் வரக்குள்ளே வந்து கோல் எடுப்போம் இந்த நிலாவங்காலில் நட்சத்திரங்காலில் என்ன மழை வரும் மாரி சரி நைட்டுக்கு மேலே வாருங்க வானது இப்படி இருக்கு நட்சத்திரம் வரதான் சொன்னாங்க போல என்ன பனி பெய்தோடக்கு சரி நாளைக்கு காலையில் வந்து மழை பெய்யாட்டி நாங்கள் காலையிலே வருவோம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையும் பார்ப்போம் அப்போ சந்தோஷம் உண்மையிலே வந்து அந்த காக்கச் சொல்லக்கூடிய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க அதுக்குரிய மனுக்கள் எதிர்கின்ற திங்கட்கிழமை உண்மையிலே கிழக்கு மாகாண ஆளுநர்கிட்ட வந்து அது வழங்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறோம் இப்போ நாங்கள் இந்த எடுத்திருக்கிற இந்த எம்எல்டி என்ற திட்டம் நல்ல திட்டமா இல்லை ஒரு வேஷான திட்டம் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் நல்ல திட்டம் எதனால் நல்ல பண்ணிக்கிறீர்கள் இப்போ ஊர்களில் அதில் உதவி செய்கிறது அடுத்தது இப்போ இருக்கிற இந்த இது வெளிப்படுத்துகிற அதில் நீங்கள் வந்து அதில் செஞ்சு வெளிப்படுத்துறது செய்கிறது தானே இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள் இவர் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருப்பார் மறுபடியும் கொடுத்துருப்பீங்க நீங்கள் அனுப்பிடுங்க எல்லா கடிதம் மாட்டேன் இருக்குது நீங்கள் கடிதம் மாட்டேன் தான் கொடுப்பீர்கள் இப்போ நாங்கள் வீடியோவாக கொடுக்க போகிறோம் விளங்குதா வீடியோ கொடுத்து அந்த மறுபடியும் கொடுக்க போகிறோம் அவர் வந்து இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வார் என்ன இந்த அதிகாரி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கற்பனையாக தானே வைப்பார் இவர் சொல்லுவார் வந்து வெளியே இருக்காருன்னு சொன்னால் வந்து புளியடி வீதி இப்படி மழை வெள்ளறது காரணமாக வந்து வீதி உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கற்பனையெல்லாம் பார்ப்பாங்க அவங்க சின்ன உடையிலையும் நினச்சி பார்ப்பாங்க என்ன இதை வீடியோனுக்குள்ளே என்ன வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது தெளிவாக அவங்களுக்கு விளங்கும் என்ன அப்போ அந்த ஒரு அடிப்படையில் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் இதில் எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைய கிராமங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க என்ன ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது அதே நிலைமையில் இருக்குன்றதை வந்து வெளியில கொண்டு வரணும் அந்த வீடியோ அது வந்து நம்மளுடைய இளைஞர்கள் கையில் இருக்குது சரியோ நீங்கள் நினைச்சால் அதை வந்து செய்யலாம் சரியோ
ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஓகே மகளே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.